الله أحد لم يلد ولم يكن له. அப்புறம் பல நண்பர்களுடைய ஒரு டவுட் நாங்க கேள்விப்பட்ட முஸ்லீம் நண்பர்கள் எங்கிட்ட சொன்னது, ரம்ஜான்ல நாங்கெல்லாம் ஏழைகளுக்கு எல்லாம் சாப்பாடு தொழிலாம் மரணம் கொடுப்போம், ஆனா முஸ்லீம் ஏழைகளுக்கு தான் கொடுப்போம், மற்ற ஜாதி ஏழைகளுக்கு நாங்க வர வச்சு கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொன்னார். அது நல்ல பிரின்சிபலா? அது மற்ற ஜாதி ஏழைகளை கூப்பிட்டு கொடுக்கத்தான் அது விரோதமா இருக்குமா? அழகான கேள்வி. அந்த நண்பர் தவறா சொல்லியிருக்காரு. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, திருமறை குர்ஆன்ல இருக்குது, லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாத்திலூக்கும் வலம் யுக்ரிஜூக்கும் அன் தியாரிக்கும் அன் தபர்ரு வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். இந்த வசனத்துக்கு என்ன பொருள்னு கேட்டா, உங்களை நபிகள் நாயகம் காலத்துல உள்ள மக்களை பார்த்து இந்த குர்ஆன் வசனம் பேசுது. அவங்கள ஊரை விட்டு ஒரு சாரார் விரட்டினாங்க, மக்காவில இருந்து விரட்டி அடிச்சுட்டாங்க. நபி தோழர்களை சொத்து சொகத்தெல்லாம் பறிச்சுக்கிட்டு அடிச்சுட்டாங்க. அதை பத்தி சொல்லும் பொழுது, உங்களை ஊரை விட்டு விரட்டி உங்க சொத்து சொகத்துகள் எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்களே, அவர்களை தவிர மற்ற பிரசமய மக்களுக்கு நீங்கள் உதவி செய்வதையும் அவர்களுக்கு நீதி செலுத்துவதையும் அல்லாஹ் ஒருபோதும் உங்களுக்கு தடை செய்யவில்லை. யாருக்கு தடை செய்யறான்னு கேட்டா, நம்மளையே அழிச்சு சொத்து சொத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு நம்ம வீட்டை அவன் எடுத்துக்கிட்டு ஓடுறான்னு விரட்டி விட்டான்னு சொன்னா, அந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்க ஒண்ணும் செய்யக்கூடாது. உதவிகள் அநியாயம் செய்யக்கூடாது, தனி விஷயம். உதவிகள் செய்யக்கூடாது. அதாவது போர் செய்யறதுக்கு ஆயுதம் தூக்கிட்டு வர்றான், அந்த மாதிரியான ஆட்களுக்கு, வேற முஸ்லிம் அல்லாத சகோதரர்களுக்கு நீங்கள் உதவுவதை இஸ்லாம் தடுக்கல, அல்லாஹ் தடுக்கலன்னு சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுது. ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, அவர் சொன்னதுல என்னன்னு கேட்டா, தர்மங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் அல்லாத யார் வேண்டாலும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் நபிகள் நாயகம் காலத்துல தர்மத்தை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இந்த பெருநாள் இருக்குல்ல, நோன்பு பெருநாள் ஒரு பண்டிகை இருக்குது. அந்த நோன்பு பெருநாளைக்காக வேண்டி எல்லாரும் அந்த பண்டிகையை கொண்டாடணுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாத்துல ஒவ்வொரு வசதி படைத்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு தானியத்தை அல்லது அதற்குரிய தொகையை ஒவ்வொருவரும் தர்மமா கொடுக்கணும். ஏன்னா அன்றைய தினத்துல இந்த பெருநாள் கொண்டாடாத முஸ்லீம் ஒருத்தரும் இருக்கக்கூடாது. பெருநாள்ங்கிறது சந்தோஷமான ஒரு நாளை சமுதாயம் முழுசுமே கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு நாள் விஷயம் இருக்கு பாருங்க. அந்த ஒரு நாள் செய்யற தர்மத்தை முஸ்லீம் கொண்டு தான் செய்யணும். ஏன்னா மத்தவங்க நீங்க பெருநாள் கொண்டாட போறது இல்ல. பெருநாள் ரம்ஜான் பெருநாள் ஒரு பண்டிகை நாங்க கொண்டாடுறோம். இந்த பண்டிகையை யாரு கொண்டாடுவாங்க? முஸ்லீம்கள் தான் கொண்டாட போறாங்க. இவங்க தான் புத்தாடை அணியணும், இவங்க தான் அந்த அதுக்குரிய சுவையான உணவுகளை எல்லாம் உண்ணணும். அதுக்காக வேண்டி பெருநாள் தினத்தில் மாத்திரம் அந்த ஒரு நாள் வழங்கப்படக்கூடிய அந்த தர்மத்தை ஏழை முஸ்லீம்கள் பெருநாள் கொண்டாடுவதற்காக நீங்க வழங்கிருங்க. 365 நாள்ல 364 நாளைக்கு யாருக்கு வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த 365வது இந்த ஒரு நாள்ல தான் நீங்க முஸ்லீம்கள் அன்றைக்கு பெருநாளை கொண்டாட வேண்டி இருக்குது. அதற்குண்டு முஸ்லீம்கிட்ட உள்ள வசதியானவங்கள்ட்ட வாங்கி அந்த ஏழைகள் வீட்டிலையும் அடுப்பறியணும். பெருநாள் தினத்திலையும் ஒரு முஸ்லீம் போய் பிச்சை எடுக்க கூடாது. ஏன்னா பெருநாள் ஒவ்வொரு மதத்திலையும் பண்டிகைகள் இருக்கும். பண்டிகைகள் அவங்கவுங்க நல்லா இருக்கிறதுக்கு இருக்கும். இஸ்லாம் ஒரு பண்டிகை கொடுத்துச்சுன்னு சொன்னா அந்த இதை எல்லாரும் கொண்டாடணும், வழிவகையும் செய்யணும். அதுக்காக என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொருவரும் 20 ரூபா 25 ரூபா கணக்குக்கு அந்த தானியத்தோட ரேட்டை மதிவு போட்டு அதை ஒவ்வொருத்தரும் தர்மம் செஞ்சு ஆகணும். என் குடும்பத்துல 10 பேர் இருந்தா நான் 10 பேருக்கு 200 ரூபா கொடுக்கணும். 10 பேர் கணக்கு பண்ணி 200 ரூபா தர்மம் செய்யணும். இப்படி இதை மொத்தமா நான் கலெக்ட் பண்ணி என்ன செய்வோம், ஏழைகள் வீடு இருந்துச்சுன்னா 500 1000 2000 கொடுத்துருவோம். அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பண்டிகை கொண்டாடுறதுல ஒரு முஸ்லீம் கூட அன்னைக்கு பட்டினியா இருக்கக்கூடாது. என்னைய மாதிரியே என் பக்கத்து வீட்டுல உள்ள ஒரு ஏழையும் இருக்கணும். அப்பதான் எல்லாரும் சந்தோஷமா அதை கொண்டாட முடியும். யார் இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்களோ அவங்களுக்குன்னு வழங்கப்பட்ட அந்த ஒரு தர்மத்தை மட்டும்தான் அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றதை தவிர மீதி உள்ள 364 நாள் கொடுக்கக்கூடிய தர்மத்துல முஸ்லீமுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லல, தேவை உள்ளவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லுது இஸ்லாம். அதான் அடிப்படை. கொஞ்சம் முஸ்லீம் சகோதரர்கள்லாம் பின்னாடி போயிட்டீங்கன்னா, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க, அங்கங்க அவங்களுக்கு இடம் கொடுங்க, காலியா விட்டுட்டு போங்க. இந்த நிகழ்ச்சி அவங்களுக்கு தான். பின்னாடி நின்றுக்கிற கூட செய்யலாம். முன்னாடி முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு முன்னாடி இடம் இருக்குவாங்க. ரம்ஜான் போன்ற பண்டிகை நாட்கள்ல, பக்ரீத் போன்ற ஆடுகள் எல்லாம் நிறைய லட்சக்கணக்கில் வெட்டி இது பண்றாங்க. அது ஒரு அஹிம்சைன்னு மத்த மதங்க ஃபீல் பண்றாங்க. நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது ரம்ஜான் பக்ரீத் எல்லாம் ஆடுகள் இருக்கிறாங்க இல்லையா, அது ஹிம்சை, அது ஒரு துன்புறுத்துதல், ஜீவகாருண்யத்துக்கு எதிரானது என்று மற்றவங்க கருதுறாங்க. நீங்க இஸ்லாம் நீங்க என்ன கருதுறீங்கன்னு கேட்கிறாங்க. பண்டிகைக்கு மட்டுமில்லை, பொதுவாகவே எப்போதுக்குமே எடுத்துக்கலாம்.
பண்டிகையிலையும் அறுக்கிறாங்க. அன்றாடம் கூட என்ன செய்யுது, ஆடுகள் அறுக்கப்படுது, மாடுகள் அறுக்கப்படுது, அன்றாடம் இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அது ஒரு உயிர். எது அந்த நல்ல பிரச்சனை விளங்கி இருக்கா சொல்றேன். ஆடுங்கிறது நம்மள மாதிரி ஒரு உயிர், மாடு நம்மள மாதிரி ஒரு உயிர். நம்முடைய ஒரு சுகத்துக்காக வேண்டி அந்த உயிரை அழிக்கிறது என்ன நியாயம் அப்படிங்கறது அவங்களுடைய கேள்விங்க. நம்முடைய சுகத்துக்காக வேண்டி அந்த உயிரை அழிக்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஒன்றை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆடு மாடுகள் எப்படி உயிர் உள்ளவையோ அதே மாதிரி தானியங்கள் இருக்கு பாருங்க, பயிர் பச்சைகள், அதுவும் உசுறு உள்ளதுதான். உயிர்ல பல வகை இருக்கு. மனிதனுடைய உயிர் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு உள்ள உயிர். ஆடு மாடுகளுடைய உயிர் அசைவதற்கு உரிய அளவுக்கு உள்ள, அசைவது பெருக்கம், இனப்பெருக்கம் செய்வதற்கு உரிய அளவுக்கு தான் அதனுடைய உயிர் இருக்குது. இந்த பயிர் பச்சைகளுக்கு உயிர் இருக்குது. அது இருந்த இடத்துல இருந்து உற்பத்தி பண்றதுக்கு உள்ள உயிர் இருக்குது. உயிர் இல்லாட்டி உற்பத்தி ஆகுமா? இது ஒரு வளருமாங்க? இது வளர்வது இல்லை. 100 வருஷத்துக்கு மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சு எடுத்தாலும் வளர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒண்ணுமில்லாம போயிடும், துருப்பிடிச்சு போயிடும். அப்ப இதுல உயிர் சத்து இல்ல, இது வளராது. இதை கொண்டு போய் புதைச்சா வளராது. நிப்பாடி வச்சோம்னா 5 வருஷம் சொன்னா இவ்வளவு பெருசா போயிடுறது இல்ல. நம்ம வீடுகள் வளர்வதில்லை. அப்ப எது மட்டும் வளருது? இந்த தானியங்கள் வளருது, செடி கொடிகள் வளருதுன்னு சொன்னா அதுலயும் ஒரு உயிர் இருக்குது. அதனாலதான் இனப்பெருக்கம் கூட செய்யுது. இந்த மைக்கு இனப்பெருக்கம் செஞ்சுன்னா அப்புறம் மைக் உற்பத்தி பண்ண தேவை இருக்குமா? ஒண்ணு வாங்கி வச்சா அதோட குட்டி போட்டுக்கிட்டு இருக்கும், புள்ள குட்டியில் கொடுத்துட்டு இருக்கலாமே. இது இனப்பெருக்கம் செய்யாது. இனப்பெருக்கம் எது செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா உயிர் இருந்தா தான் செய்ய முடியும். உயிர் இல்லாட்டி இனம் பெருகாது. அப்ப ஒரே ஒரு நெல்லை போடுறீங்க, அது 1000 நெல்லா வருதுன்னு சொன்னா இந்த ஒரு நெல்லு கஷ்டப்பட்டு வளர்ந்து கர்ப்பமாயி அது ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பெற்றெடுக்குது. அந்த குழந்தைதான் நம்ம நல்லா தானியமா சாப்பிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கேட்கறது என்ன தெரியுமா? உயிர்களை வதை செய்யக்கூடாது என்று சொன்னா அதையெல்லாம் செய்யக்கூடாது. அதாவது நமக்கு அடுத்த தகுதியில உள்ள உயிர் ஆடு மாடுகள். ஆடு மாடுகளை ஒப்பிடும்போது அதுக்கு அடுத்த தகுதியில உள்ள உயிர் இந்த பயிர் பச்சைகள். இந்த பயிர் பச்சைகளை ஆடு மாடுகளை போய் திங்கி பாக்குறோம். அதாவது அதுல நல்லா கடவுள் பாடம் படிக்கிறாரு. இந்த பயிர் பச்சைகளை ஆடு மாடு திங்குது, அந்த உயிரை இந்த உயிர் திங்குது. அது என்ன விளங்குறோம்? மேலே உள்ள அந்தஸ்துல உள்ள உயிர் வளர்வதற்காக கீழே உள்ள ஒரு உயிர் அழிவதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கறதா இந்த இயற்கை தரக்கூடிய பாடம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா காய்கறியும் திங்க கூடாதுன்னு சொல்லுங்க. அதுவும் ஜீவன் இருக்கு, அதுவும் துடிக்கு, நமக்கு தெரியறது இல்ல. காய்கறிகள்ல, தானியங்கள்ல, பயிர் பச்சைகள் எல்லாத்துலயுமே உயிர் இருக்குது. கீரை தண்டை அப்படி இப்படி சாப்பிடுறோம், அது உயிர் இல்லையா? உயிர் இருக்குதான் செய்யுது. அப்ப உயிர் இருக்கக்கூடியதை சாப்பிடக்கூடாதுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இதையும் தவிர்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அதை விட்டுருவோம். இந்த உயிரை எடுத்துக்கிறோம். இந்த உயிரை இயங்கக்கூடிய அசையக்கூடிய இந்த உயிரை எடுத்துக்கிறோம். இந்த உயிரை நீங்க சாப்பிடவே இல்லையா? சாப்பிடாத ஒரு மனுஷன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க தண்ணி குடிக்கிறீங்க இல்லைங்க, தண்ணி சாதாரண தண்ணி, வேற தண்ணி இல்ல, சாதாரண தண்ணி குடிக்கிறீங்களா இல்லையா? இந்த தண்ணியை நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா லட்சக்கணக்கான உயிர் அதுல இருக்குது. கண்ணுக்கு தெரியலங்கிறத வேண்டாம் ஒத்துக்கிறங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? ஒரு புழு அளவுக்கு பார்க்க முடியும், கருவிகள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாம வளருவதற்கு முன்னாடி சின்னதாக லட்சக்கணக்கான உயிர்களை அப்படியே நம்ம குடிக்கிறோம். தண்ணியை குடிச்சா கூட நீங்க அதுல உள்ள பாக்டீரியாங்கிற அந்த கிருமியோட தான் சேர்த்து குடிக்கிறீங்க. காய்ச்சி குடிச்சீங்கன்னு சொன்னா அந்த பிரியாணி அவிச்சு சாப்பிடுறீங்க, அவ்வளவுதான். நீங்க வெந்நீர் சாப்பிட்டாலும் அசைவம் தான் சாப்பிடுறீங்க, தண்ணீர் சாப்பிட்டாலும் அசைவம் தான் சாப்பிடுறீங்க. என்ன? அப்ப நீங்க அசைவத்தில இருந்து இந்த உயிர்களை சாப்பிடுறதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது, எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். நீங்க காற்று சுவாசிச்சு உள்ள இழுத்தா கூட காற்றுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கில் மூக்கூலியா வர எத்தனை உயிர்கள் உள்ள போகுது. அப்ப இதையா நம்ம உயிர் வதை நினைக்கிறது இல்ல? அப்போ தானே நம்ம அந்த மாதிரி நினைச்சோம்னு சொன்னா மண்ணு கல்லுதான் சாப்பிடணுங்க. விளங்குதா? நீங்க தண்ணி கூட சாப்பிட முடியாது, தண்ணில அது மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிடுற சோறை சமைச்சீங்கன்னு சொன்னா அதோட சோத்தோட சேர்த்து சின்ன ஐஸ் இல்லாம ஆயிடும். அப்ப சோறை சாப்பிட்டோம்னு சொன்னா அதுல உள்ள சின்ன கிருமிகள்லாம் சேர்ந்து பிரியாணி ஆகி தான் உள்ள போகுது. மசாலா வேண்டாம் இல்லாம இருக்கலாம். சாதாரண சோறை பிரியாணியா தான் மனுஷன் உள்ள போகுது. கிருமிகள் இருக்கு, பாக்டீரியாக்கள் இருக்குது. அப்ப இது நம்ம உயிர் வதை நினைக்கிறது இல்ல, நம்மள அறியாமலே நம்ம சாப்பிட்டு. அவ்வளவு வேணாங்க. நீங்க பால் கறந்து சாப்பிடலாம்னு ஒத்துக்கிறாங்களே, இது பால் சைவமா பகுத்தறிவோட பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு பகுதி, ஒரு இறைச்சி அசைவம், அதுல இருந்தா அந்த பாலும் வருது, அதனோட ரத்தத்துல இருந்தா பாலா மாறி வருது, அதுவும் அசைவம் தானே, அதுவும் ஒரு ஜீவ காருண்யத்துக்கு எதிரானது தானே. ஒரு பெண்ணிட்ட இருந்து சுரக்கிற பாலை கறந்து யாராவது விற்பனை செய்வாங்களா?
அதுக்கு அந்த குழந்தைக்கு சொந்தம்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு மாட்டுல இருந்து கறக்கிற பால் அந்த குட்டிக்கு தானே சொந்தம். எதுக்காக ஒரு மாடு கன்று போட்ட உடனே அதுக்கு பால் சுரக்க எதுக்காக வேண்டி? அதனுடைய குட்டிகளை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த பால் சுரக்குது. நீங்க குட்டிகளை கொடுக்காம அதை இப்படி காட்டி ஏமாத்தி போட்டு கட்டி வச்சுட்டு கறந்து குடிக்கிறீங்கள, இதை பார்த்து அந்த மாட்டு துன்புறும் நீங்க நினைச்சது உண்டா? ஜீவகாரனுக்கு எதிரானது இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? மனுஷன் தேவைன்னு வரும்போது செய்ய வேண்டியதான். அதான் இதுக்கும் பதில். தேவைன்னு வரும்போதுதான் சாப்பிடுறோம், விளையாட்டுக்காக கொள்றோம். தேவைன்னு வரும்போது சாப்பிடுறோம், அவ்வளவு வேணாம். ஒரு மாட்டுல டன்னு கணக்குல ஏற்றி இழுத்துட்டு போறீங்களா? அது என்ன ஜீவகாரணத்துக்கு எதிரானது இல்லையா? குதிரை வண்டி ஓட்டுறீங்களா? கொள்றது மட்டும்தான் ஜீவனை சித்திரவதை பண்றதா? வயல்ல கலப்பை வச்சு அமைக்க பாருங்க, நாங்க இழுத்து பாருங்க பார்ப்போம். தோள்பட்ட பிஞ்சு போயிடும். அழுத்திக்கிட்டு ஒரு மாட்டுல பூட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா? லோடு இருக்கிறத விட அது கடுமையான கஷ்டமான வேலை. அந்த சேறு சகதியில் இறக்கி விட்டு அந்த மண்ணை பெரட்டுறது, தோல் புஜத்தினுடைய வலிமையை கொண்டு மாடு பெரட்டுற அளவுக்கு அதுக்கு வேலை வாங்குறீங்களே. இதுக்கு எதிராக இந்த ஜீவகாரணத்துக்காரங்க ஏதாவது செய்வாங்களா? அவர் வீட்டுல வயல் இருந்துச்சுன்னா உழவு பண்ணாம செய்வார்? அவர் விவசாயம் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. மாட்டு வண்டிகள் ஓட்டாம இருப்பாரு அவரு? அப்ப என்ன பாக்குறோம்? ஜீவகாரியங்கிற பேர்ல சும்மா தேவையில்லாத ஒரு போலித்தனமான ஒரு போர்வை போத்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல விஞ்ஞான ரீதியா நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, உணவுகள்ல ஒவ்வொரு வகையான உணவுல ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கு. சில பேருக்கு அது தேவைன்னு இருக்கும். ஏன்னா கண் பார்வை குறைவு. என்னை மீன் சாப்பிடுன்னு கம்பல்சரியா டாக்டர் சொல்றாரு. நான் சைவம் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் நாங்க எடுத்துக்கிற முடியுமா? நீ மீன் சாப்பிடணும். ஏன் ஒவ்வொருத்தருடைய எல்லாரும் மீன் சாப்பிட முடியாது, எல்லாரும் கறி பிடிக்காது. கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தா கறி சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சட்டம் இருக்குது. அப்ப எல்லா உணவும் எல்லாருக்கும் அனுமதிங்க. அவரவருடைய உடலுக்கு தேவையான உணவை அவரவரு எடுத்து சாப்பிட்டுக்குவார். அந்த சுதந்திரம் கொடுக்கணும். அதனால இந்த ஒரு அடிப்படையில் நம்ம செஞ்சு பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேல உலகத்துல பல பகுதிகளில் மனிதர்கள் வாழ்றாங்க. இந்த பல்கேரியா மாதிரி துருவ பிரதேசங்கள்ல வாழ்றாங்களே, அங்க எந்த பயிர்களுமே உற்பத்தி ஆகாது. அங்கேயும் மனிதர்கள் எஸ்கிமோக்கள் வாழ்றாங்களே, அங்கெல்லாம் எந்த பயிர் பச்சையெல்லாம் இருக்காது. அங்க கடல் தண்ணி தான் இருக்கும். அது பனிப்பிரதேசம் உறைஞ்சு போயிருக்கும். அது ஓட்டையை போட்டு மீனை பிடிப்பான். மீனை தான் சுட்டு திங்க முடியும், வேற ஒண்ணும் அவனை திங்க முடியாது. அவன்கிட்ட போய்கிட்டு நீ சைவம் தான் சாப்பிடணும், ஆள் காலி ஆயிடுவான். கிடைக்காது. சைவம் தான் சாப்பிடணும்னு சொன்னா அவன் ஆள் அவுட் ஆயிருவான். அப்ப இந்த உணவு விஷயத்துல இது கம்பல்சரியா சாப்பிடணும் உற்பத்தி கட்டளை அப்படி அனுமதிச்சிருக்கு. உணவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் உனக்கு அனுமதி வேணுங்கிற சாப்பிட்டு போ. குறிப்பிட்ட சில பன்றி, நாய் இது மாதிரி பிராணிகளை தவிர்த்துக்க. அதுல மனுஷனுக்கு கேடு இருக்குது. மத்த எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்கன்னு சொல்லி இஸ்லாம் ஒரு அனுமதி கொடுத்திருக்கு. இது நம்ம கூடாதுன்னு சொன்னோம்னு சொன்னா அப்ப இதையெல்லாம் தவிர்க்கணும். நீங்க கொசு மருந்து கூட அடிக்க கூடாது. கொசுவை சாவடிக்கிறீங்கல்ல, கொசு கடிக்கிறதுக்காக கொசு மருந்து அடிச்சு செத்து விழுவது பாக்குறோம். அநியாயம் இல்லையா? இரும்பு பவுடர் தூக்கி பண்றீங்க, கரப்பானுக்கு பேக்கான் போயிட்டு வாங்கி வச்சு கரப்பான காலி பண்றீங்க. அது ஜீவனுங்க கொள்றது இல்லையா? அது பாட்டு போயிட்டு போய் விட வேண்டியதானே? எலிக்குறி வச்சு எலியை பிடிக்கிறீங்க, விஷத்தை வச்சு எலியை காலி பண்றீங்க. அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாது தானே? அந்த வயிற்றுல பூச்சி இருக்குன்னு மருந்தை குடிச்சு உள்ள பூச்சி சாவடிக்கிறான் குழந்தைகளுக்கு. அப்ப நமக்கு கேடு தரும்போது எப்படி அழிக்கிறோமோ, நமக்கு நன்மை தரும் போதும் அழிக்கலாம். மனிதன் பயன்பெறுவதற்காகத்தான் எல்லா உயிர்களும். இதை விலகிட்டோம்னு சொன்னா இந்த வாதமே தேவையே இல்லாம போயிடும். மனிதனுக்காகத்தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. மனித உயிரை மற்ற உயிர்களை சமமாக கூடாது இஸ்லாம் சொல்றது. இதுல ஒன்றும் தப்பே கிடையாது. தப்புன்னு சொன்னாங்கன்னா உன் தண்ணி கூட குடிக்காம இருக்குன்னு பதில் சொல்லணும். அதுக்கும் ரொம்ப வக்கீல் படிச்சிருக்காரு நினைக்கிறேன். வக்கீல் போல நல்ல ஆராய்ச்சி பேர் சொன்னாரு. அப்புறம் நான் ரொம்ப நேரம் எடுத்துட்டேன். நிறைய கேள்வி நானே கேட்டேன். பண்ணிக்கணும். கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு அதுவும் நிறைய பேர் அதுல டவுட்ஸ் கிளப்பினாங்க. என்னன்னா இந்து மதத்துல ராமர், கிருஷ்ணர், முருகன் சொல்றோம். எங்களுக்கு எல்லாம் ஒரு உருவம் இருக்கு. அதனால அது ஒரு கோவில், அந்த உருவம் வீட்டுல எல்லாம் உருவம் கிடையாது, பொம்மை கிடையாது. ஸோ அது ஒரு கல்லுல படிச்சு ஒரு கோவில் வச்சு கர்ப்பர்கள் பண்ணி ஒரு பெரிய இது பண்ணி அங்க கோவிலுக்கு போறோம் நாங்க. அதே போல கிறிஸ்டியன்ஸ் கூட சர்ச்சின்னு பண்ணி அங்க இயேசு கிறிஸ்து போட்டு ஒரு ஃபார்மேஷன் பண்றாங்க. அந்த ஃபார்மேட் மேல அவங்க கோவில் சர்ச்சுக்கு போறாங்க. நாங்க கோவில் இருக்கனால இந்த உருவமே இருக்கிறதுனால முருகன் சிவன் இருக்கிறதுனால கோவிலுக்கு போறோம். ஆனா உங்க இதுல என்னன்னா கடவுளுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நான் கூட சில மாஸ்க்கு போயிருக்கேன், வெறுமைதான் இருக்காங்க, எதுவுமே இல்லாது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்லயே கொண்டாடலாமே. இவர் மாஸ்கினுடைய தத்துவம் என்ன? அழகான கேள்வி கேட்டிருக்காங்க. கேள்விக்கு முன்னாடி நம்மளை பத்தி நம்ம வக்கீல்லாம் படிக்க கிடையாது, படிக்கவே இல்லைனா. அவர் படிக்காத ஆள் தான். உனக்குதா 4ஆம் கிளாஸ் தாண்டாத ஆளு. படிச்சது இல்ல, வக்கீல் படிக்கவும் வருஷப்படி படிக்கல. இப்ப அவங்க கேள்வி என்னன்னா, மற்ற மதங்கள்ல எல்லாம் கோவில்கள்ல உருவங்கள் வச்சிருக்கிறாங்க. முருகன், கிருஷ்ணர், விநாயகர், இயேசு எல்லாம் வச்சிருக்கிறாங்க. இப்ப இஸ்லாத்துல அது இல்ல. அது இல்லங்கும் போது என் பள்ளிவாசல் வீட்டுல இருந்துருக்கானே,
எதையாவது ஒண்ணு வச்சு வணங்குவதா இருந்தா தான் என்னுடைய அது ஒரு வழிபாட்டு தலம்னு வேணும். மாஸ்குடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்க வேண்டாலும் தொழுகை நடத்தலாம். இன்றைக்கு வந்திருக்கிறாங்க, இங்கேயே தொழுகை நடத்துவாங்க. தொழுகை வந்தவுடனே இங்கேயே தொழுகை நடத்துவாங்க. தொழுகை நடத்துவதற்கு இந்த மாஸ்க்கு போற தத்துவம் என்னன்னா கூட்டமைப்பு தான் நோக்கம். வீடுகள்ல நான் தான் தொழுதுக்கிறேன், நான் என்னுடைய நேரத்துக்கு நான் தொழுதுக்கிறேன், நீங்க உங்க நேரத்துக்கு தொழுகை நடத்திக்கிறீங்க. உங்களுக்கு எனக்கு அன்போ நெருக்கமோ பழக்கமோ ஏற்படாது. பள்ளிவாசலுக்கு ஒரு 5 நேரம் போகும் பொழுது பக்கத்துல இவனிப்பா எனக்கு சோமா இருக்கு, ஒருத்தர் அறிமுகம், ஒருத்தர் நெருக்கம். அது மாதிரி இந்த நகர வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பக்கத்து வீட்டுல கொலை நடந்தாலும் அடுத்த வீட்டுக்காரன் கண்டுக்க மாட்டான், சும்மா இருப்பான், அடிபட்டு கிடப்பான், ஆக்சிடென்ட் இல்ல, பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். இப்படி ஒரு மனிதன் கண்டுகொள்ளாத ஒரு உலகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அறிமுகம் பழக்கம் நெருக்கம் உண்டாகிட்டு இருக்கும் பொழுது அதனால என்ன ஆகும்னா ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஒரு பேர் வருவாரு, பக்கத்துல சொல்வாரு, கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பாரு, நான் கொஞ்சம் வசதி உள்ளவனா இருப்பேன், அப்படி மாத்தி கூட வச்சுக்கிறோம், ஒரு வசதி உள்ளவா இருப்பார், நான் கிழிஞ்ச சட்டை போட்டிருப்பேன், என்கிட்ட கேட்பாரு சட்டை இல்லையா, வாங்க சட்டை எடுத்து வருமா இல்லையா. அப்ப இந்த இல்லாதவர்களுக்கு உதவி செய்யக்கூடியது, ஒவ்வொருத்தருடைய நிலைமையை பார்த்து அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்றது, இதெல்லாம் ஏற்படுத்துவதற்கு கூட்டாக போய் வழிபட வேண்டியிருக்கு. ஒரு நாளைக்கு 5 முறை. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா, இஸ்லாமிய மார்க்கத்துல நீங்க என்னைக்கு பாக்குறீங்க, இந்த தீண்டாமை கிடையாது, ஜாதிங்கிற அடிப்படையில வித்தியாசம் கிடையாது. யாரும் யாரோடையும் ஒன்னாவே சேர்ந்திருப்பாங்க, ஒன்னாவே சாப்பிடுவாங்க, சம்பந்தம் பண்ணிக்கிடுவாங்க, கொடுக்கல் பண்ணிக்கிடுவாங்க. பள்ளிவாசல்ல போய் ஒன்னாவே நின்று என்ன செய்வாங்க, தொழுகை நடத்துவாங்க. யாரு முந்தி போறாரு அவர் தான் முதல் வரிசையில் நிற்பாரு, யார் லேட்டா வர்றாங்களோ அவங்க கடைசியா நிற்பாங்க. ஜனாதிபதி முஸ்லீமா இருந்து அவர் வந்தா கூட அவர் கடைசியா நிக்கணும். இது இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பள்ளிவாசல்ல, சர்வசாதாரணமாக பள்ளிவாசல்ல இது நடந்துகிட்டு இருக்கு. இது எதனால சாத்தியமாச்சு தெரியுமா? இது சாத்தியமானது இந்த பள்ளிவாசல்ல போய் அவங்க தோளோட தோல் உரசி 5 தடவை நிக்க வைக்கிற பாருங்க, அதுதான். இப்ப முஸ்லீம் நீங்க சொல்றோமா நாங்க எல்லாருமே அரபு நாட்டு இறக்குமதியா? கண்டிப்பா கிடையாது. இவர் எடுத்தா ஒரு செட்டியாருடைய, இவர் 4 தலைமுறைக்கு முன்னாடி செட்டியாரா இருந்திருப்பாரு. உதாரணத்துக்கு இவர் ஒரு முதலியாரா இருந்திருப்பாரு, நான் ஒரு தலிதா கூட இருந்திருப்பேன், சொல்ல முடியாது. அப்ப ஏதோ யாரோ எங்க பிறந்தோம், இஸ்லாம்னு ஏத்துக்கிட்டோம். ஆனா நான் எங்க இருந்து வந்தேன்னு எனக்கே தெரியாது. என்னுடைய முன்னோர்கள் தலிதா எனக்கு தெரியாது, இவருடைய செட்டியாரா தெரியாது, இவருடைய முன்னோர் முதலியாரா இவருக்கே தெரியாது, ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது. 4-5 தலைமுறைக்கு முன்னாடிதான் நாங்க எல்லாம் இந்த கொள்கை ஏத்துக்கிட்டோமே தவிர நாங்க அரபு நாட்டுல இருந்து இறக்குமதி ஆகல, எல்லாம் உங்களை மாதிரியான பல ஜாதிகளாகத்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். இப்படி இருந்த நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன ஜாதின்னு தெரியாத அளவுக்கு மறந்து போயிட்டோம்னா அது என்ன காரணம் தெரியுமா? தொழுகை தான் காரணம். மாஸ்க்ல போய் 5 நேரம் நிக்கிறோம். ஏன்னா இவர் ஒரு பிராமின் வச்சுக்கிறோம், பிராமினா இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், நான் தலித்தா இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன்னு வச்சுக்கிறோம். 2 பேரும் பக்கத்துல நிற்போம். முதல் நாளைக்கு இவருக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நம்ம கிட்ட நிக்கிறானே, லேசா ஒரு உறுத்தல் வரும். அடுத்த வேலைக்கு போய் மறுபடியும் போய் நிற்பேன், அதுல ஒரு 10% இன்னும் கொஞ்சம் குறையும், 90% தான் வெறுப்பு இருக்கும். மறுபடியும் போய் நிற்பேன், 80 ஆகும். மறுபடியும் போய் நிற்பேன் ஒரு பக்கத்திலேயே 70 ஆகும். இன்னும் மறுபடியும் நிற்பேன், 60 ஆகும். திருப்பி அவரோட ஒட்டி நின்று அவர் என்ன செய்கிறாரு, நம்ம எல்லாம் பார்க்க கூடாது, யாரு பக்கத்துல நிக்கிறான்னு தெரியாது. இப்ப இது நிலைமை, நம்ம பக்கத்துல நிற்பவர் யாருன்னு தெரியாதுங்க. நாங்க அப்படிதான் நீங்க தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கோம். காலைல தொழுதியெல்லாம் நீங்க சும தொழுதியா, உங்களுக்கு வலது பக்கம் யாரு நின்றா தெரியாது, இடது பக்கம் யாரு தெரியாது. நாங்க பாட்டு போய் நிற்போம், எங்களுக்கு பக்கத்துல நிக்கிறவன் யாருன்னு கவனிக்காத அளவுக்கு நாங்க மாறிடுறோம் பாருங்க. நிக்கிறவன் வசதி உள்ளவனா, ஏழையா, கருப்பா உள்ளவனா, வெள்ளக்காரனா, அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒன்னும் தெரியாத அளவுக்கு நாங்க மாறுவதற்கு பள்ளிவாசல் ஒரு பயிற்சி கூடமா இருக்கு. இப்படி ஒரு நாளைக்கு 5 முறையும் மாசத்துக்கு 150 முறை இப்படி கூடி 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 ஒட்டி உரசது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடியவர் அதுல இருந்து இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரு, அவர் 2வது வரிசையில் நிற்பாரு. தாழ்ந்த சாதிக்காரர் முதல் வரிசையில் நிற்பாரு. சஜிதாண்டு ஒரு வணக்கம் செய்வாங்க, சஜிதான் செஞ்சு காட்டுங்க, இப்படி செஞ்சு காட்டுங்க, இப்படி செஞ்சு காட்டுங்க, கால் படுற மாதிரி இப்படி செய்யுங்க. சும்மா சைதா செய்யும் பொழுதுங்க பாருங்க, ஒருவருடைய காலில் ஒருத்தர் தலை கூட போடும். இப்படி ஒரு வணக்கம் கடவுளுக்காக வேண்டி இவர் காலில் ஒரு தலைப்படுது இல்லையா. இவர் தலித்தா இருப்பார், அவர் பிராமணர்ல இருப்பாரு, கண்டுக்கிறவே மாட்டோம். அது வாட்டுக்கு ஏண்டா மிதிச்சன்னு கேட்க மாட்டோம். தொழுது முடிச்ச உடனே உன் காலி இருக்கிற தலையில படிச்சுன்னு கேட்க மாட்டோம். எப்படி நாங்க பயிற்சி எடுக்கிறோம்னு பாருங்க. அந்த பள்ளிவாசலுடைய தத்துவமே இதுதாங்க. ஒருங்கிணைப்பாக்கணும். வழிபாடு செய்வதற்கு பள்ளிவாசல் அவசியம் கிடையாது, இங்கே தொழலாம், சுத்தமா இருந்தா நடு ரோட்ல தொழலாம், மார்க்கெட்ல இருந்து தடையும் கிடையாது. தொழுகையில பள்ளிவாசலுக்கு போகணும் என்பது இந்த ஒருங்கிணைப்புக்காகத்தான். அடுத்தடுத்தவங்க கேளுங்க.
இயேசுனாரு நானே வாசல், என் வழியே உட்பிரவேசித்தால் பரலோகம் அடையலாம் இயேசு சொல்றாரு. நானே சிருஷ்டிகர்த்தா, என்னிடமே எல்லாரும் ஐக்கியப்படவிடும் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. நானே இறைத்துதர், நான் காட்டும் வழியை பின்பற்றினால்தான் நீங்க இறுதியை மோட்சம் முடியாது என்று நபிகள் சொல்றாரு. சரி, இப்ப இதுல எதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எனக்கு தெரியல. நீங்க விளக்கம் சொல்லணும். அதான் எனக்கு ஒரு மனசுல சத்தம் என்னன்னா, இப்போ உடம்புல உயிர் இருக்கிறது அடையாளம் நம்ம நீங்க நிக்கிறீங்க, நான் நிக்கிறேன், உடம்புல உயிர் இருக்கு. இன்னொரு பணம் இருக்கு, அது பணத்துக்கு அடையாளம், உடம்புல உயிர் இல்லை, அதனால அடையாளம். நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கிறதுக்கு அடையாளம் உடம்புல உயிர் இருக்கு. அது அது போல இந்த 3 பாதையில ஒண்ணு இயேசுநாதரோ அல்லது கிருஷ்ண பரமாத்மாவோ அல்லது நபிகளுடைய பாதையோ எது தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சா ஈஸியா இருக்குன்னு எனக்கு எதை தேர்ந்தெடுக்க எனக்கு கஷ்டமா இருந்தது. அதாவது அவர் கிருஷ்ணர் சொல்றாரு நானே சிருஷ்டிகர்த்தான்னு அவர் சொல்றாரு. அப்ப நான் கிருஷ்ணர் கடவுளா ஏத்துக்கிறதா? இயேசு சொல்றாரு நானே வழியாக இருக்கிறேன் எல்லாத்துக்கும் அவர் சொல்லியிருக்காரு. அவரை ஏத்துட்டு அவர் பின்னாடி போயிடுறதா? நானே உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டியா இருக்கிற நபிகள் சொன்னாரு, அதன்படி நாங்க எடுத்துக்கிறதா? எதை எடுத்துக்கிறதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கிறாங்க. முதல் விஷயத்தை வழங்கிக்கிறேன்னு 3 பேர் கொண்டு வந்த மார்க்கம் நம்ம கையில இருக்கு. அவங்க கொண்டு வந்த வழிகாட்டுதல் நம்ம கையில இருக்குது. இந்த வழிகாட்டுதலை நீங்க உரசி பாருங்க. இந்த வழிகாட்டுதல்ல எந்த வழிகாட்டுதல் நம்ம அறிவுக்கு பொருத்தமானதா இருக்கு, நம்மளை சுரண்டாததா இருக்குது, நம்மளை ஏமாத்தாததா இருக்கு, நீங்க பாருங்க. யாருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. கிருஷ்ண பரமாத்மா அப்படி சொன்னாருங்கிறீல்ல, அவர் தானே சிருஷ்டிகர் தான். அவரை பத்தி உள்ளது சில செய்திகளை பார்க்கும் பொழுது அப்படி ஒரு இத்தனை இருந்தாரான்னு சந்தேகம் நமக்கு வருதா வரலையா? அவர் சிருஷ்டிகர்த்தாங்கிற அளவுக்கு ஒரு கடவுள் லேடிஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருக்கும் ட்ரெஸ் அள்ளி போய் ஒளிச்சு வச்சுட்டு வேடிக்கை பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? நான் சொல்லல, இத நான் புண்படுத்திருக்கான்னு சொல்லல, நீ கேட்டதுக்காக வேண்டி. அப்ப கடவுளுங்கிற ஒரு நிலையில இருந்தவர் லேடிஸ் குளிக்கிற நேரத்துல போய் அங்க போய் நுழைஞ்சுக்கிட்டு மேல வந்தா தான் ட்ரெஸ் தருவேன்னு சொன்னா இதை கடவுளை விட்டுருவோம். ஒரு நல்ல ஒரு குணமுள்ள மனிதராக கூட நீங்க இப்படி ஒரு நடந்தா ஒத்துக்குருவீங்களா? இப்படி நான் நடந்தா என்ன செய்வீங்க? நீங்க நடந்தா உங்களை உலகம் என்ன செய்யும்? அப்ப ஏன் அப்படி அவ ஏத்துக்கிறப்ப அப்ப அவரை பத்தி கொஞ்சம் கூட சொல்றாங்க. கரெக்டா இருக்கு, சான்ஸ் இல்லைன்னு வழங்குதா இல்லையா? அது மாதிரி கடவுள்ங்கிறவருக்கு அவருக்கு உணவு தேவை இருக்கு. திருடி வெண்ணெயெல்லாம் திருடி சாப்பிட்டாருங்கிறீங்க. வெண்ணெய் திருடினாரு தானே சொல்றீங்க. அவர் கிருஷ்ணர் நானே சிருஷ்டிகர்த்தான்னு ஒரு பக்கம் சொன்னாரு. அவர் என்ன செஞ்சிருக்காரு? கோபியர்கள்ட்ட எல்லாம் போய் சேட்டை பண்ணாருங்கிறாங்க. அப்புறமேல வெண்ணெயை திருடிக்கிட்டு டெய்லி இதே வேலையா சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. திருடுவது என்பது ஒரு நல்ல பழக்கமா? அப்ப நம்மளும் திருடலாங்கிற என்ன வருமா வராதா? அட நம்ம கிருஷ்ண பரமாத்மா திருடி இருக்கும் போது நம்ம திருடின நினைப்பு வருமா வராதா? அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது கிருஷ்ண பரமாத்மாங்கிற ஒரு நல்லவராக கூட இருந்திருக்கலாம். அவரை பற்றி சொல்ற கதைகளை வச்சு பார்க்கும் பொழுது அதுல நிறைய டவுட்ஸ் நமக்கு வருது. அப்படி ஒரு இது இருந்திருப்பாரா? சும்மா யாரோ ஒரு கதையா கற்பனை பண்ணிருக்கிறாங்களா? அது நெசமா இருக்க முடியுமாங்கிற மாதிரி அதுல கன்ஃபியூஸ் போயிருது. அதே மாதிரி இயேசுநாதர் எடுத்துக்கிறங்க. அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரலாறு முழு அளவுக்கு பாதுகாக்கப்பட்டது இல்லை. ஏன்னா பைபிள்னு சொல்லி இப்ப வச்சு சொல்றது இயேசுநாதருடைய போதனை கிடையாது. இயேசுவே காலமெல்லாம் எதிர்த்துக்கிட்டு இருந்து இயேசுடைய மார்க்கத்தை அழிக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அவங்க நம்பிக்கை பிரகாரம் பிறகு இந்த கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சி சவுல்ங்கிற ஒரு ஆளு பவுல்னு தன்னையை மாட்டிக்கிட்டு அவர் உண்டாக்குனதுதான் அந்த ஏற்பாடுகள் புறாம பவுலிசம் தான் இது. பவுல்ங்கிறது பால்ங்கிறாங்க இல்லையா? இந்த பால்ங்கிறவர் தான் சவுலா இருந்தார். அவர் கிறிஸ்துவுக்கு பயங்கர கிறிஸ்துவ கொள்ளைக்கு பயங்கர எதிரியா இருந்தார். கிறிஸ்துவுக்கு அவருக்கு எந்த டச்சும் கிடையாது, நெருக்கமும் கிடையாது. அவர் தான் இதை உண்டாக்கிட்டு நினைஞ்சாரு. இப்படி ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்றேன்னு சொல்லி சொன்னாரு. அப்ப இந்த கிறிஸ்துவம் என்பதை நீங்க பைபிளுடைய புதிய ஏற்பாட்டை ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா அதை இயேசு உண்டாக்கல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அந்த பைபிள்லயே உங்களுக்கு தெரியும், நான் சவுலாகிய நான் பவுல் இதை சொல்கிறேன், இதை ரத்து செய்கிறேன், நியாய பிரமாணங்கள் தேவையில்லை என்று சொல்கிறேன், அப்படியே அவரே சொல்லுவார். கொரிந்தியர்ல பாத்தீங்கன்னா அந்த செய்தி எல்லாம் காணலாம். அப்ப இவருடைய நிருபங்கள் நிறைய இருக்கு பிற்பகுதியில், அதுலயும் நீங்க இந்த செய்திகளை காணலாம். அப்ப அதுவும் ஒழுங்கானதா இல்ல. நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன,
அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அவங்களை கொண்டே இந்த குர்ஆன் வழங்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு பிந்தி உள்ளவர்கள் இந்த குர்ஆனை யாரும் எழுதிக்கல, பைபிள் எழுதின மாதிரி அவங்களாகவே இந்த குர்ஆனை மக்கள்கிட்ட வச்சாங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு அன்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில இந்த கிருஷ்ணர் செஞ்ச மாதிரியோ அல்லது இயேசு மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இல்லை. இயேசு என்ன பண்ணாரு, ஒரு கண்ணத்தை அடிச்சா இன்னொரு கண்ணத்தையும் கொடுண்டாரு. இதை நீங்க நடைமுறைப்படுத்துவீங்களா? எல்லாரும் இப்படி படுத்த ஆரம்பிச்சா எங்க போய் முடியும்? அப்ப கண்ணத்துல அறியறவன் அதிகமாயிட்டு போயிருவான். இந்த ரவுடித்தனம் பண்றவனுக்கு அதே பதிலடியை கொடுத்தா தான் நாளைக்கு நிறுத்துவான். இவருக்கு அரைஞ்சு பார்க்குவேன், இந்தாங்க இந்த கண்ணத்தையும் கொடுங்க கொடுப்பாரா? இவரையும் போய் அறைவேன், சும்மாச்சு அறைவேன். ஏன் அரைஞ்சா இன்னொரு எண்ணத்தை தருவான்ல, ஒவ்வொருத்தரையும் அரைஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற மாதிரி வந்துடும். நபிகள்லாம் என்ன பண்ணாங்க, ஒரு கண்ணத்துல அரைஞ்சாங்கன்னா திருப்பி அதே மாதிரி அறை. இதுதான் யதார்த்தம், இதான் இயற்கை, இதான் ஒவ்வொருவனும் உடனடியாக தீர்மானிக்கிற முடிவு. இப்படி திருப்பி அடிச்சிட்டோம்னு சொன்னா அவனுக்கு தெரியும் நம்ம யாரு கண்ணத்திலேயாவது அரைஞ்சா அவனும் திருப்பி அடிக்குவான் நம்மள. இப்ப அறைய மாட்டான், ஒழுங்கா நடந்துகிட்டு இருப்பான். அடிச்சா அடிக்கடி சும்மா ஒம்புக்கு போவாத. இதுதான் ஒரு யதார்த்தமான வாழ்க்கை நிறைய இருக்கு. இப்ப இயேசு சொன்னபடி நீங்க வாழ்ந்து உங்களால உலகத்துல காட்ட முடியுமா? உங்களுடைய ஒரு சரி சொல்றது கேட்க அழகா இருக்கும், சில விஷயங்கள் இருக்குங்க நடைமுறைக்கு சாத்தியம் இருக்காது. அழகுன்னு சொல்லுவோம், நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாட்டி அது அழகே கிடையாது. மேடையில் ஏறிக்கிட்டு இயேசு என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு கண்ணத்தை அழைந்தால் இன்னொரு கண்ணத்தையும் கொடுத்து விடுன்னு சொன்னார். கேட்கறதுக்கு அழகா இருக்குது. ஒரே ஒரு மனித தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க முடியுமா? உங்களுடைய ஒரு ஜான் சொத்தை உங்க அண்ணன் எடுத்துக்கிட்டாரு, உங்க தம்பி எடுத்துக்கிட்டாரு. ஒரு ஜான் எடுத்துக்கொண்டாயா, இன்னொரு ஜானையும் எடுத்துக்கொள். இப்படி யாரா கொடுப்பீங்களா? இது முடியுமா? எவனாச்சும் கொடுப்பானா? இது சாத்தியமே படாது, எவனும் செய்ய மாட்டான். ஒருத்தனாலும் பின்பற்ற முடியாத ஒரு நெறிய நம்ம பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அவரை புகழ்றதுக்கு வேண்டாது உதவிக்கிட்டு இருக்குமே தவிர வாழ்க்கையில ஒரே ஒருத்தனாவது இதை நடைமுறைப்படுத்த முடியுமா? ஒரே ஒருத்தனை காட்டுங்க பார்ப்போம். அதாவது அவனுக்கு என்ன ஏற்பட்டாலும் நீ இந்த உன்னை சேர்த்து எடுத்துட்டு போன்னு சொல்லணும். இதை என்கிட்ட பறிச்சுட்டு போயிட்டாருன்னு சொன்னா இதை மட்டும் பறிக்கிற, இதையும் சேர்த்துட்டு போன்னு கொடுக்கணும். இப்படி எவனா நடப்பானா? ஒருத்தர் நடக்குவானாங்க, பெரிய சாமியாரா இருந்தா கூட போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான். ஐயா என் பேனாக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், 10 ரூபாய்க்கு கம்ப்ளைண்ட் பண்றான். அப்ப என்ன இதுல விளங்குது? இயற்கைக்கு ஒத்த ஒரு வாழ்க்கையை காட்டல. நபிகள் நாயகன் சொன்னாங்களே அதான் இயற்கையா இருக்குது. 3 வழிமுறைகளை எடுத்து பாத்தீங்கன்னா இயற்கையா நீங்களும் நானும் என்ன செய்வோமோ, நம்ம உணர்வுகள் எந்த மாதிரி முடிவு செய்யுமோ, நம்ம பகுத்தறிவு எந்த மாதிரி தீர்ப்பளிக்குமோ அதை சொல்லி இருக்கிறாங்க. இப்படி பல உதாரணத்துக்கு 1-2 சொல்லி இருக்கிறேன். இப்படி ஏராளமான வித்தியாசங்கள் 3 போதனைகள் இருக்கு. அதை வழங்கிக்க வேண்டியதான். 2-3 பேருக்கு ஒருத்தர் சொல்லுங்க, கலந்து கூட கேட்கலாம். என்ன எல்லாரும் கேட்க மாதிரி இருக்கு. ஒரு ரவுண்டு மறுபடியும் அங்க அல்லாவை விட நபிகள் அடுத்தவர் தானே, அல்லாஹ் தானே ஒரே உயர்ந்த நபிகள் அல்லாவுக்கு இணைய இல்லாத. ஆனா அல்லாஹ் அவன் சொல்றீங்க, நபிகள் அவர் சொல்றீங்க. ஒரு வார்த்தையா நபிகள் நூறு நபிய அவன் ஒரு வார்த்தை சொல்றீங்க. நீங்க பேசுறது அவன் தான் சொல்றீங்க. அல்லாஹ் அவன் சொல்றீங்க. உங்க புத்தகத்தையும் அவன் அல்லாஹ் அவன் பிரிண்ட் பண்ண புத்தகம் அவர் தான். அது அழகான கேள்வி கேட்டிருக்காரு. அல்லாஹ்வை பத்தி பேசும் பொழுது அவன் இவன் சொல்றீங்க. நபிங்கிறவர் மனிதத்தில் உள்ளவர், அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல அவர் வர முடியாது. அவரை பத்தி பேசும்போது அவர்கள்ங்கிறீங்க. அப்ப அல்லாஹ் விட யாருக்கு மதிப்பு கூட கொடுக்குறீங்க? நபிக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்கறாங்க. ஒரு அழகான கேள்வி. இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி நீங்க எடுத்துக்கணும். நம்ம தமிழ் மொழி இருக்கு பாருங்க, இந்த தமிழ் மொழியில மரியாதை பன்மை என்பது பிற்காலத்துலதான் வந்திருக்கு. ஆரம்ப காலத்துல மரியாதைக்குலாம் ஒரு பன்மை கிடையாது. பழைய காலத்துல வள்ளுவன் சொன்னான் தான். வள்ளுவனுக்கு என்னதான் சொல்லிட்டு இருந்தான்? வள்ளுவர் அவர்கள் சொன்னார்கள் சொல்றது கிடையாது. வள்ளுவன் சொன்னான், கம்பன் சொன்னான். அதான் அவன் நம்ம மொழியில இயற்கை இருந்தாங்க. பெரிய தலைவரா இருந்தாலும் சரி அந்த ஆளும் அவன் தான். சாதாரண லெவல்ல உள்ளவனா இருந்தாலும் சரி அந்த ஆளை அவன் தான் சொல்லணும். இதான் தமிழுடைய விதியே. அதுதான் தமிழ் மொழியுடைய மரபே. என்னதான் எல்லாம் அவன் தான். அதனாலதான் பழைய காலத்துல நீங்க பேசுறத பூரா எடுத்து பாத்தீங்கன்னா அவன் வேண்ட இருக்கும். வள்ளுவனை பத்தி பேசும் பொழுது வள்ளுவன் தன்னை உலகினுக்கு அளித்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னான்னா வள்ளுவர்னு சொல்லல. அவங்க கூட வள்ளுவன் தான் என்ன சொன்னான். அப்ப அந்த இன்னும் போட்டு சொல்றதுதான் தமிழ் மரபுக. ஒரு ஆளுக்கு இன்னும் பல பேரா இருந்தா இரு, அவ்வளவுதான். வந்தார்னு சொன்னா பல பேர் தான். அதுல ஒரு கல்லு சேர்த்துக்கிட்டான். இருரே பன்மைதான். இவன் 10ஆம் நினைத்தான், வந்தாரு கூட ஒரு கல்லு வேற சேர்த்துக்கிட்டு போயிட்டான். பிற்காலத்துல என்ன ஆச்சு? தமிழ் மொழியில
மரியாதைக்காக வேண்டி ஒரு ஆளை பலர் மாதிரி குறிப்பிடக்கூடியது உண்டாகி போச்சு. ராமசாமி என்பவர் ஒரு ஆள்னு சொன்னா வந்தான்னு தான் சொல்லணும், வந்தார்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் இருந்தா தான் வந்தார்னு சொல்லணும். தமிழன் என்ன பண்ணா, கூனி குறுகி கும்பிடு போடக்கூடியவனாக மாறும் பொழுது மரியாதை பன்மைன்னு ஒண்ணு கொண்டு வந்தான். அப்ப மரியாதைக்காக வேண்டி பன்மைப்படுத்துறது, ஒரு ஆளா தான் இருப்பாரு, மரியாதைக்காக வேண்டி அவரை பலர் மாதிரி பேசுவது. அந்த மாதிரி என்ன, கருணாநிதி அவர்கள் சொன்ன, அவரு கூட பத்தல, கருணாநிதி அவர்னு சொன்னா கூட அது பன்மை, அதுவும் பத்தல இவனுக்கு. கருணாநிதி அவர்கள் சொன்னாரு கல்லு, இவ்வளவு பன்மை. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? இப்ப வந்திருக்குது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி முதலமைச்சரா இருந்தா கருணாநிதி சொன்னான் அப்படிதான் மக்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க, அப்படிதான் எழுதியிருப்பாங்க. சிரிக்கிறது சொல்லல, நல்சா தான். 500 வருஷத்துக்கு முன்னாடி கருணாநிதி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்தா கருணாநிதி சொன்னான், கருணாநிதி மதுரை போனான் அப்படிதான் பேசியிருப்பாங்க, அப்படிதான் பேசப்பட்டுச்சு. எல்லா மக்களும் பேசினாங்க, எல்லாருமே எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இஸ்லாம் என்பது இந்த மரியாதை பன்மைங்கிற சனியை நுழையிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள வந்துருச்சு. 1250 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பள்ளிவாசல் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு, தேங்காப்பட்டினங்கிற ஊர்ல. இன்னைக்கு 1250 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் வந்தாதானே பள்ளிவாசல் கட்டிருப்பாங்க. அப்ப எல்லாரும் அவன் இவன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்துல எது வந்துருச்சு? இஸ்லாம் வந்ததுனால வள்ளுவன் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னாங்கிற மாதிரி இறைவனை பேசும் பொழுது அவன்கிற மாதிரியான ஒரு மரபு உண்டாயிருக்கணும். அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் உங்க கேள்வியே வராது. ஏன்னு கேளுங்க, அரபு மொழியில இன்னைக்கு மரியாதை பன்மை கிடையாது. அல்லாவுக்கும் அவன் தான், நபிக்கும் அவன் தான், சைத்தானுக்கும் அவன் தான். அரபு மொழியில எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தை தான். இந்த மரியாதைக்காக வேண்டி கொஞ்சம் அந்த கல் சேர்ப்பது இருக்குது, அது தமிழ் மொழியிலையும் கிடையாது, பின்பு சேர்ந்துக்கிடுச்சு. தமிழ் மொழியிலையும் கிடையாது. அதனால இது மார்க்க இஸ்லாமிய மத ரீதியாக அது ஏற்பட்டது கிடையாது. அதுல இன்னொன்னு நம்ம பார்க்கணும், அதாவது கடவுளை நிறைய உண்டாக்கிட்டான், நிறைய உண்டாக்கிட்டான். இப்ப கடவுள்னு சொன்ன உடனே கணக்கு வழக்கு இல்லாம தான் மனுஷனுக்கு யாபம் வருது. இப்ப அல்லாஹ் சொன்னார்னு நாங்க சொன்னோம்னா, அல்லாஹ் சொன்னார்கள் நிறைய அல்லாஹ் இருப்பாங்க போல இருக்குது சொல்லி, என்ன கடவுள்னு நிறைய இருக்கலாம் சொல்றான். காமராஜருக்கு சொன்னார்கள் போட்டா 100 காமராஜர் வழங்க மாட்டேங்கிறான், காமராஜர் ஒத்துதான் இருப்பாராம். அண்ணாதுரை சொன்னார்கள் போட்டா கூட அண்ணாதுரைனா ஒரு ஆள் விளங்கிக்கிறான். கடவுள் சொன்னார்கள் போட்டா நிறைய கடவுள் இருப்பாங்க போல இருக்குது, யாரோ ஒரு ஆள் சொல்லிருப்பாங்க போல இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். இப்ப நாங்க எதை கவனிக்க வேண்டி இருக்குன்னு கேட்டா, ஒருவன் என்பது இங்க முக்கியமா, பிற்காலத்தில் சேர்க்கப்பட்ட மரியாதை முக்கியமா? கடவுளுக்கு போய் சொன்னார்கள் நாங்க சொல்ல போய் இங்க இருக்கிறத உயிர் நாடு ஏகத்துவம், ஓரிரை கொள்கை தான் இங்க உயிர் நாடு இஸ்லாத்துல. அந்த ஓரிரை கொள்கையும் குழி தோண்டி புதைக்க கூடாது. நபிக்கு போய் அவர்கள் சொல்றதுனால நிறைய நினைக்க மாட்டாங்க. நபிகள் சொன்னார்கள் ஒரு ஆளு, கருணாநிதி சொன்னார்கள்னா ஒரு கருணாநிதி தான், காமராஜர்னா ஒரு காமராஜர் தான், நேரு பிரதமரா இருந்தார்கள்னா எந்த நேருன்னு கேட்க மாட்டீங்க, ஒரு நேரு தான். அல்லாஹ் சொன்னார்கள் உடனே அது அல்லாஹ் மொழிபெயர்த்து கடவுள் சொன்னார்கள் சொன்னா அப்படியே எந்த கடவுளுங்கன்னு கேட்பாங்க. அப்ப நிறைய இருக்குன்னு நினைக்கிற சொன்னார்கள் போடுறோம் இல்லையா? அப்ப இன் போட்டோன்னு வைங்களேன், ஒரே வார்த்தை ஒண்ணுதான், ரெண்டாவது கேள்விக்கு இடம் இல்ல. அப்ப ஏகத்துவமா மரியாதையாங்கிற ஒரு கொஸ்டின் வரும் பொழுது முஸ்லிம்களாகிய நாங்க ஏகத்துவம் எங்களுக்கு முக்கியம் மரியாதையை விட, உருவம் என்பதுதான் எங்களுக்கு முக்கியமே தவிர மரியாதை ரெண்டாவது. மரியாதை ரெண்டாவது தான் அந்த மொழியில் நுழைஞ்சிச்சு. மரியாதை ஆரம்பத்துல கிடையாது, ரெண்டாவது நுழைஞ்சு வேண்டியதுல அரபு மொழியில கிடையாது, ஆங்கிலத்துல கூட கிடையாது. அப்படி ஆங்கிலத்துல கிடையாது தானே? அதே தான் நம்ம ஆள் தான் இந்த கூனி குறுகி கும்பிட்டு காலில் விழுந்து பழகுன இந்த சமுதாயத்துலதான் மனுஷனுக்கு போய் வித்தியாசப்படுத்துறது. அவனு தலித்தா இருந்தா அவன்கிறது, கொஞ்சம் வசதியா இருந்தா அவருங்கிறது, அதுக்கு மேல வசதி இருந்தா அவர்கள்ங்கிறது, இதெல்லாம் இவனா உண்டாகிக்கிட்டது. இந்த பாரபட்ச மொழியில பிற்காலத்துல ஏற்பட்டிருக்கு. ஆதி கால தமிழ்லையும் கிடையாது, அரபிலையும் கிடையாது. அன்பு சகோதரர்களே, மாற்றுமத அன்பர்கள் கணிசமான அளவு வந்திருக்கின்ற காரணத்தினால் முஸ்லிம் சகோதரர்கள் அவர்களுக்கு இடம் கொடுத்து சற்று பின்தங்கி இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முஸ்லிம் சகோதரர்கள் இங்க உட்கார்ந்து இருந்தாச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் பின்னால போங்க, கொஞ்சம் சீட்டு காலியா போடுங்க. வரக்கூடிய சகோதரர்களுக்கு சீட் கொடுக்க முடியல, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அதே தொடர்புடைய அடுத்த கேள்வி, அதே சம்பந்தப்பட்ட அல்லாஹ் தாயும் இல்ல தந்தையும் இல்ல, அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அப்ப அவரு தான் தோன்றின்னு சொன்னீங்க. அப்ப அல்லாஹ் அவன் சொல்றீங்க, அல்லாஹ் அவன் சொல்றீங்க. இதை ஒட்டி ஐயா இன்னொரு அழகான கேள்வி கேட்டிருக்காங்க. அல்லாஹ்வை ஆண்பாளையா யூஸ் பண்றியப்ப இன்னுங்கிறத விட்டுருவோம், அவன்கிறதா அவர்கள்ங்கிறதாங்கிறத விட்டுருவோம்.
அவள்னு சொல்லலாம் தானே. அப்ப அல்லாஹ்வை ஆண்பாளாக எதுக்கு பிரயோகப்படுத்தணும், பெண்பாளா சொல்லலாமேங்கிறது அடுத்த கேள்வி. இதுல நல்லா வழங்கிடணும். நம்முடைய தமிழ் மொழியில 3 விதமான வார்த்தை பிரயோகங்கள் தான் இருக்குது. ஒரு வகையான வார்த்தை பிரயோகம் அறிவற்ற அகரிணை பொருள்களுக்கு உள்ள வார்த்தை. கழுதை, ஆடு, மாடு, குதிரை இதை பற்றி பேசும் பொழுது ஆடு வந்தது, ஆடு வந்தான்னு சொல்ல மாட்டோம். ஆடு வந்தது, மாடு போனது, அந்த அது போட்டு சொல்றது, அது இதுன்னு சொல்றது, பேசுறது. பொண்டாட்டியும் கூட சில பேர் ஆடு மாட்டுல சேர்த்து பேசலாம், அது வேற விஷயம். வாங்குதா, என் பொண்டாட்டி சொல்லுது அப்படிமா. அப்ப அந்த அது இதுங்கிறது ஆடு மாடுக்கு உள்ள வார்த்தை. இப்ப இதை யூஸ் பண்ணோம்னா அல்லாஹ் சொன்னதுன்னா அல்லாஹ்க்கு அறிவுள்ள வேலை இருக்குது அப்படின்னு மனுஷன், அதையும் பயன்படுத்த முடியாது. அடுத்து மிச்சமா உள்ளது 2. ஒன்னு ஆணுக்கு பயன்படுத்துற வார்த்தை, இன்னொன்னு பெண்ணுக்கு பயன்படுத்துற வார்த்தை. ஆணா இருந்தா வந்தான், பெண்ணா இருந்தா வந்தாள். இந்த 2 தான் இருக்குது. இந்த 2ல எதை பயன்படுத்துறது? கடவுளுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்றவாறு இவன் மொழியில வார்த்தை இல்லை. மனுஷனுக்கு விளங்குறதுக்காக பேசும் பொழுது அவன்கிட்ட இருக்கிற வார்த்தையை கொண்டுதான் பேச முடியும். அவன் வழக்கத்தில் இல்லாத ஒரு புதுசை நான் கடவுளுக்காக உண்டாக்கி நான் சொன்னேன்னு சொன்னா நான் கிறுக்கேன்றான். ஒரு மொழியில நான் சொல்லும் பொழுது இப்ப அதுன்னு சொல்ல முடியல, அவன் சொல்றதே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. சரி, இங்க சொல்ல கேட்டு நான் அவள்னு சொல்றேன்னு வைங்க, அப்போ ஒரு தெரிஞ்சு கேட்பாரு, அவளுங்கிறீங்க அது பொம்பளையா, நீங்க இப்ப அவன்ட உடனே ஆம்பளையான்னு கேட்ட மாதிரி நான் அவள்னு போட்டா என்ன செய்வார், இன்னொரு தெரிஞ்சிருப்பாரு. நீங்க அல்லாஹ் சொன்னாலுங்கிறீல, அப்ப அல்லாஹ் பொம்பளையா அப்படிம்பாரு. இல்ல, அப்ப ஏன் சொன்னாலுங்கிறீங்க, சரி சொன்னான்னு வச்சுக்கிருவோம், அப்ப ஆம்பளையாம் பாரு. இந்த குழப்பத்துக்கு காரணம் அல்லாஹ் இல்ல. உங்க மொழியில, நம்ம மொழியில, எல்லாரும் பேசக்கூடிய மொழியில, உலகத்தில் உள்ள அத்தனை மொழிகள்லையும் ஆணுக்குன்னு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன், பெண்ணுக்குன்னு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன், அகரிணை பொருள்களுக்கு வார்த்தையை கண்டுபிடிச்ச மனுஷன், பரம்பொருளுக்கு வார்த்தையை அவன் கண்டுபிடிக்கல. அவனுடைய தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஆண் என்றும் சொல்ல முடியாத, பெண் என்றும் சொல்ல முடியாத, அகரிணை என்றும் கருதிட முடியாத ஒரு உயர்ந்த அந்தஸ்துல உள்ள அதுக்கு பயன்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் இவன் மொழியில இல்லை. இன்னும் வந்தான்னு சொல்றதுக்கு பதிலா, வந்தாள்ங்கிறதுக்கு பதிலா, வந்ததுங்கிறதுக்கு பதிலா நான் என்ன செய்யறேன், ரூனா போட்டுக்கிறேன். வந்த ரூங்கிறேன், இது தனி வார்த்தையை உண்டாக்குறேன். கிறுக்கேன்றான் என்னை. உங்கள்ட்ட வழக்கத்துல இல்லாத ஒரு வார்த்தை நான் கடவுளுக்கு உண்டாக்கி நானா சொன்னா கீழ்பாக்கத்துக்கு கொண்டு போ, ஆளு மர கலந்து போச்சுன்றான். அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, இருக்கிறதுலதான் உன்னை எடுத்து போட வேண்டியிருக்கு. நம்ம மொழிகள 3 வகை தான் இருக்குது. அதுல மனிதன் எதை உயர்வா கருதிக்கிட்டு இருக்கிறான்னு அதை போட்டு விட்டுருவோம், அவ்வளவுதான். வந்தாண்டு போட்டதுனால கடவுள் ஆண் கிடையாது. எதுக்கு போடுறோம், அது அவள் அவன்கிறதுல இந்த அவன்கிறதை மனிதனை உயர்வானதாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை கடவுளுக்கு பயன்படுத்துவோம் என்றுதான் அதை யூஸ் பண்றமே தவிர, அவன் என்ற உடனே அவன்கிட்ட ஆண்மை இருக்குன்னு விளங்கிற கூடாது, அவன் உடனே பெண்மை இருக்குன்னு விளங்கிற கூடாது. அந்த நோக்கத்தை கிடையாது. இருக்கு மொழியில என்ன இருக்கு அதுதான் பயன்படுத்த முடியும். அதான் காரணம். கடவுளுக்கு தனி வார்த்தை இருந்தால் அதை பயன்படுத்திருக்கான். சகோதரர்கள் சொன்னார்கள், கடவுளுக்கு உருவமே கிடையாது அப்படின்னு சொன்னார்கள். ஆனா பேர் மட்டும் அல்லான்னு சொல்றதுல அதுல என்ன இது? அதாவது கடவுளுக்கு உருவமே கிடையாதுங்கிறது இல்ல, கடவுள் எப்படி இருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. சூனியம் கிடையாது. கடவுள்னா காத்து மாதிரி ஒண்ணும் இல்லாதாலா, அவன் ஒரு பவர்ஃபுல்லான எல்லா ஆற்றலும் உள்ளவனா இருப்பான், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இப்ப அவருடைய கேள்வி அது இல்ல. அவர் என்ன கேட்கிறாருன்னா, கடவுளுக்கு ஒண்ணும் இல்லைன்னா அல்லாண்டியா சொல்லணும். எந்த ஒண்ணுக்கும் ஒரு பேர் இருக்கணும்ல. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுக்கு ஒரு பேர் இருக்கணும். அற்பமான பொருளா இருந்தா கூட அதுக்கு ஒரு பேர் இல்லாம இருந்தா அது எப்படிதான் சொல்லணும்ங்கிறிய? கடவுள்னாவது சொல்லணும்ல. கடவுள்னு கூட சொன்ன, கடவுளுக்கு அரபி வார்த்தை தான் அல்லாங்கிறது. ஏன் அரபில ஏன் அல்லான்னு சொல்லணுங்கிற உங்க சந்தேகமா இருந்தா, இந்த கொள்கையை முதல்ல நபிகள் நாயகன் சொன்னாங்க. அவங்க மொழியில கடவுளுக்கு அல்லான்னு சொல்லுவாங்க, அதனால அவங்க அல்லான்னு சொன்னாங்க. அது அப்படியே பரவி வந்துருச்சு. நாங்க கூட இந்த அல்லாங்கிறதுக்கு பதிலா வேற தமிழ் வார்த்தையை கூட யூஸ் பண்ணலாம். தமிழ் வார்த்தையை கூட நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். அல்லாங்கிறதுக்கு பதிலா இறைவன்களாம், அல்லாங்கிறதுக்கு பதிலா கடவுள்னு சொல்லலாம். ஆனா கடவுள்னு நாங்க இது சொன்ன உடனே இங்க அந்த கடவுளுக்கு தமிழ் மக்கள் கொடுத்திருக்கிற அந்தஸ்து என்னன்னு கேட்டா, எல்லாம் கடவுள்னு கொடுத்து வச்சிருக்காங்க. கடவுள்னு சொன்னா சூரியன் கடவுள், சந்திரன் கடவுள், காற்று கடவுள், கடல் கடவுள், நட்சத்திரங்கள் கடவுள், அவ்வளவு வேணாம். ஒரு செங்கல் எடுத்து வச்சு அது கடவுள் இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் இப்படி கடவுள் கடவுள்னு சொல்லும் பொழுது நாங்கள் அதையே கடவுள்னு பண்ணோம். கடவுள்ங்கிற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கு. நடைமுறையில கடவுள்னு சொன்னா என்ன அர்த்தமாயிரும்?
இந்த மாதிரி நம்ம கடவுள் வச்சிருக்கோம்ல, இது மாதிரி ஒன்னா இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற நினைப்பு வந்துடும். ஆனா இலக்கண பிரகாரம், அந்த மொழியிலே வழக்கு பிரகாரம் கடவுள் நல்ல வார்த்தை. அல்லாஹ்ங்கிறதுக்கு கடவுள்ங்கிறது ஒரு சரியான பொருத்தமான வார்த்தை தான். அதை சொல்ல முடியாத அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குது. கடவுளுக்கு தப்பான அர்த்தம் கொடுத்து வச்சுக்கிறதுனால அதை யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு எந்த சிந்தனை வரும்னா, அவங்க அந்த வார்த்தையை என்ன அர்த்தத்துல பயன்படுத்துறாங்களோ அதான் ஞாபகத்துக்கணும். கடவுள் சிவபெருமான் மாதிரி இப்படி பாம்பு வச்சுக்கிட்டு நட்சத்திரம் வச்சுக்கிற மாதிரி அல்லாவுக்கு ஒரு கற்பனை தோற்றம் உங்களுக்கு வந்துடும். கடவுள் அப்படி பார்த்து பழகணும் உங்களுக்கு. அதுக்காகத்தான் என்ன பண்றோம்னா, அந்த கடவுளுங்கிற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம் மாற்றப்பட்டு விட்ட ஒரு சூழ்நிலையில அல்லாஹ்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி கற்பனை எல்லாம் வராது. அல்லாஹ்னு சொன்னா இப்படி இருக்க மாட்டாரு, அல்லாஹ்ங்கிறது எல்லா சக்தியும் உள்ளவரு, அவர் நம்ம பார்க்கலாம் முடியாது, எந்த வடிவத்தில் இருப்பான்னு யாருக்கும் தெரியாது, அவருடைய ஆற்றலை தான் விளைவிக்கிற முடியும், வல்லமையத்தான் விளைவிக்கிற முடியும், அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம் வரும். அதுக்காகத்தான் அதை பயன்படுத்தணுமே தவிர ஒரு மொழியுடைய முக்கியத்துவத்துக்காக வேண்டியெல்லாம் இல்ல. அது வேற மொழியில சொன்னாலும் தப்பும் கிடையாது. இந்த மாதிரி நான் லைலா காலேஜ் பண்றேன். எனக்கு நான் ஹிந்து, படிக்கிறது கிறிஸ்டின் காலேஜ். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் நாங்க கோயில்ல போகும்போது எங்க கோயிலுக்கு நாங்கெல்லாம் போறோம், அவங்க கோயிலுக்கு நானும் போகும்போது. பட் ஆனா எங்க கோயிலுக்கு அவங்க வரதில்லை. கேட்டா எங்க போதகர்லாம் அது மாதிரிலாம் சொல்லி தரல, அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது நட்புல அதெல்லாம் பாக்குறது இல்ல. பட் ஆனா அவங்க மட்டும் அது மாதிரி சொல்லும்போது ஒரு மனசுல ஒரு கஷ்டமா இருக்கு. அதாவது உங்ககிட்ட கேட்கலாம் சொல்றது கேள்வி. தம்பி கொஞ்சம் லேட்டா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அந்த கேள்விதான் முதல்ல கேட்டாங்க. இந்த கேள்வி இல்ல, அதாவது எடுப்புல இருந்தாங்க அந்த பூஜை செய்து கொடுக்கிற வாழைப்பழத்துல கேட்டாங்களே, அதுக்கு உரிய அப்ப வந்துட்டீங்களா? நீங்க வரல, அதான் வரல. இருந்தாலும் அதுக்காக வேண்டி உங்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? அதாவது அவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, முஸ்லீம் நண்பர்கள் இவரோட இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்துகிட்டு இவர் முஸ்லீம் பள்ளிவாசலுக்குலாம் இவர் போயிருக்கிறாரு. அவங்களும் கோயிலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடிய கோயிலுக்கு கூப்பிட்டா அவங்க வரமாட்டேங்கிறாங்க. இது ஒரு மனசுக்கு எங்களுக்கு சங்கடமா இருக்குது. அதான் கேள்வி. சங்கடப்பட வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னு கேட்டா, ஒரு பகுத்தறிவு ரீதியாக, அறிவு ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அவர் ஏன் வரமாட்டேங்கிறாருங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஏன் வரமாட்டேங்கிறாருன்னு கேட்டா, நீங்க ஒரு இதை கடவுள்னு நீங்க சொல்றீங்க, அது கடவுளா இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. ஏன் அப்படி நினைக்கிறாருன்னு கேட்டா, அதை நீங்க தான் செஞ்சீங்க. கடவுள்னு நீங்க சொல்றீங்களே, அது யாரோ நம்மள மாதிரி ஒரு மனிதர் அதை கடவுள்னு சொன்னாரா, அது நிஜமா கடவுளா? கடவுள்னு நம்ம யார நினைச்சுக்கிட்டு ஒரு வழிபடுறோமோ அது ஒரு மனிதரால் தான் செதுக்கப்பட்டுச்சு. நீண்ட நெடுங்காலமா கீழே போட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி வருஷ கணக்காகி அதுக்கப்புறம் தான் அதை கடவுள்னு சொல்லி உங்கள்கிட்ட கொண்டாந்து ஒருத்தர் காட்டுறாரு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னடா இது மனுஷன் நம்மள மாதிரி ஒரு மனிதன், நம்மளோட மோசமானவன் கூட செஞ்சிருக்கலாம், செஞ்சவன் தண்ணி அடிச்சவனா கூட இருக்கலாம், செதுக்கினவன். இன்னும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் போய் செஞ்சு வச்சுக்கிட்ட போய் நம்ம பகுத்தறிவு இருக்கு, சிந்திக்கிறது இருக்கு. இந்த 5 புலனும் தலையில இருக்குது. தலையிலான 5 புலனும் சேர்ந்தாப்புல இருக்குது. 6 புலனும் தலையில இருக்குன்னு கூட சொல்லலாம். 5 புலனும் பகுத்தறிவு சேர்ந்து இருக்கிற ஒரே இடம் தலைதான். பார்க்கிற அறிவு தலையில தான் இருக்குது. கேட்கிற அறிவு அதுவும் தலையில தான் இருக்குது. முகர்ந்து பார்க்கிற அறிவுன்னு சொல்றமே அதுவும் தலையில தான் இருக்குது. சுவைத்து பார்க்கிற அறிவுன்னு சொல்றமே அதுவும் தலையில தான் இருக்குது. தொட்டு அறிகிறது மட்டும்தான் உடம்பு பூரா இருக்கு, அதுல தலையிலையும் இருக்குது. பகுத்தறிவுங்கிறது மூளையும் அங்கதான் இருக்குது. அப்ப சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு சொல்லக்கூடிய 5 புலன்கள் இருக்கக்கூடிய இந்த தலையை கொண்டு போய் நம்ம செஞ்ச ஒரு பொருளுக்கு முன்னாடி கீழே கொண்டே வைக்க சொல்றாங்களே, இது எப்படி சரியா வரும்னு சொல்லி அவர் மறுக்கிறார். நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஏன் நீங்க அவர் சொல்லக்கூடிய கொள்கை, நீங்க சொல்லக்கூடிய கொள்கை ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். எது சரின்னு சொல்லுங்க, இது சரிங்கிறத நீ நிரூபிச்சவர்கிட்ட காட்டுங்க, அவர் அதுக்கு வருவார். அவர் சொல்லக்கூடிய கொள்கை சரியானதா இருக்கையில நீங்க அதுக்கு கூப்பிடுறது தப்பு தானே. அவர் ஒரு கடவுள்ங்கிறாரு, அந்த கடவுளுக்குரிய எல்லா இலக்கணம் சொல்றாரு. பொண்டாட்டி இல்லைங்கிறாரு, பிள்ளை இல்லைங்கிறாரு. கடவுளுக்கு அவருக்கு எந்த தேவையும் இல்லைங்கிறாரு. கடவுள் ஒரு கடவுள் இன்னொரு கடவுள் பொண்டாட்டி தூக்கிட்டு போனாருங்கிற மாதிரி கதையெல்லாம் இல்லைங்கிறாரு. அப்ப இதையெல்லாம் சொல்லும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இல்ல நீங்க இதையும் செய்யத்தாமான்னு, இது சரி இல்லைங்க. நட்பு என்பதற்கா உதாரணமா, நான் ஒரு மனிதன், நான் ஒரு டீ கடை வச்சிருக்கிறேன். இவர் சாராய கடை நடத்துறாரு. நாங்க 2 பேரும் நண்பர்கள். இவர் என் கடையில டீ குடிச்சதுனால நான் அவர் கடையில போய் அவர் வைக்கிறது நான் குடிக்கணும்னு சொல்லலாமா? வித்தியாசம் இருக்குது.
2 பேரும் கடை தான் வச்சிருக்கிறோம், நட்பு தனி. இந்தாப்பா நான் குடிக்கிற சாமான் எல்லாரும் குடிக்கிறது, நீ விற்கிற சாமான வந்து எல்லாரும் பயன்படுத்த முடியாது, அதனால மாட்டேன்னு சொன்னா இதுக்காக வேண்டிய சங்கடப்படணும். ஒரு காரணத்தையும் சொல்றாரு, ஏப்பா டீ வந்து எல்லாரும் குடிக்கலாம், நீ இதை போட்டு விற்கிறியே தேவையான்னு கூட உன்னை விமர்சிப்பாரு. அதை நம்ம படிப்படியா மாத்திக்கிற நினைக்கணுமே தவிர ஒரு நட்பு என்பதற்காக வேண்டி ஒரு செய்யற தவறுக்கெல்லாம் சேர்த்து உடந்தையா போறதுக்கு பிறகு நட்புன்னு சொல்ல முடியுமா? அது ஒண்ணு. நான் ஏற்கனவே சகோதரர் ஐயா கேட்கும்போது கூட சொன்னேன், இஸ்லாம்ங்கிறதுல ஒரு முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது இஸ்லாத்துல, வளைஞ்சே கொடுக்கறது இல்ல. இஸ்லாம்ங்கிற ஒரு கொள்கையை சொன்னா அதுல உறுதியா இருக்கணும். எந்த ஒண்ணுலயும் உறுதி மனுஷனுக்கு முக்கியம். மனிதனுக்குரிய தனித்தன்மை அதானங்க, உறுதி தானங்க. நிலை இல்லாம இருக்கிறத குரங்குகளை சொல்றான். உதாரணமா கிளைக்கு கிளைதாகுங்கிறது குரங்குடைய தன்மை. மனம் ஒரு குரங்குங்கிறான். அந்த மனம் ஒரு குரங்காவெல்லாம் இருக்கக்கூடாது. மனுஷ மனம் வந்து மனுஷனா தான் இருக்கணும். இவன் மனுஷ மனத்தை குரங்குங்கிறான். ஏன் குரங்குங்கிறான்? இதுக்கும் சரிங்கிறான், அதுவும் சரிங்கிறான், முரண்பாடுகளை எல்லாம் சரிங்கிறாங்க. நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியமா இருக்கு? ஒரே ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், அதுவும் சரிதான். இல்ல இல்ல 3 இருக்க முடியும், அதுவும் சரிதாங்கிறான். அது எப்படி 2 சரி? இது சரின்னு ஒத்துக்கொண்டால் அது சரியில்லை. இவர் ஆண் சரிதாங்க, இல்ல பெண்ணுதான், சரிதான் சரிதான். இது என்ன? இது நான் என்ன எங்க கூட என்ன வைக்கிறது? இவர் ஆணுன்னு ஒத்துக்கிட்டா பெண்ணு இல்லைன்னு சொல்லுங்க, பெண்ணு ஒத்துக்கிட்டா ஆண் இல்லைன்னு சொல்லுங்க. 2 நேர் முரணா இல்லையா? ஒரு கடவுள் தான் மொத்த உலகத்துக்கு, அது ஒரு சித்தாந்தம். நிறைய கடவுள்கள் இருக்கலாம் என்பது ஒரு சித்தாந்தம். அது என்ன சித்தாந்தம்? இது அதை மறுக்குது, அது இதை மறுக்குது. இந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டால் அது மறுக்கப்படுது, அதை ஏற்றுக்கொண்டால் இது மறுக்கப்படுது. 2 முரண்பாடுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆளுக்கு சிலவர் என்ன சொல்றாங்க, அதுவும் சரி இதுவும் சரிங்க. இது எப்படிங்க அதுவும் சரி இதுவும் தெரிய முடியும்? 4 3 7 4 3 8 2 சரியா? ஒருத்தர் 4 3 7ங்கிறான், இன்னொருத்தர் 4 3 8ங்கிறான். கரெக்ட் கரெக்ட், 2 பேரும் சொல்லுங்க கரெக்ட் தான். இது வந்து சரியானு பிரிச்சு பாருங்க. அது மாதிரி உள்ளதா இது. இப்போ நீங்க வந்து டீ கடை சாராய கடை சொன்னீங்க, இப்போ உங்களுக்கு இதை வச்சு டீ கடை சொல்றீங்க. இப்போ நான் வந்து எங்கள டீ கடை சொல்ல இல்லைங்க, அது இது சொல்லுங்க விளக்குங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, டீ கடை சாராய கடை ஊமையை சொன்ன உடனே நீ மாத்தி வச்சுக்கலாமேங்கிறாரு. நாங்க சொல்றது டீ கடையாவும் உங்க எது சாராய கடை இருக்க முடியாதுங்கிறாரு. அது நல்லதுதான். எது டீ கடை எது சாராய கடைங்கிறது எப்படி தீர்மானிக்கணும்னா அதனுடைய விளைவுகளால் தான் தீர்மானிக்கணும். ஓகே, நல்லதுதான். அது அப்படித்தான். நான் குருட்டாம்போக்குலையே நம்ம நினைச்சிடக்கூடாது, இதுதான் டீ கடை இதான் சாராய கடை நினைக்க கூடாது. அவர் கேட்கிறபடி சிந்திச்சு தான் என்ன செய்யணும், எடுத்துக்கணும். எது டீ கடைக்கு ஒத்துக்கலாம், எது நான் சாராய கடை உங்களை புண்படுத்த சொல்லல, இது ஒரு உதாரணத்துக்காக தான். அப்ப விளைவுகளை பார்க்கிறோம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு மனிதன் இன்னொரு மனுஷனை ஏமாற்ற முடியல. அல்லாஹ் ஒரு கடவுளை ஏத்துக்கிறதுனால புரோகிதர் அங்க வரமாட்டாரு, புரோக்கர் வரமாட்டாரு, உண்டியெல்லாம் காசு போடுன்னு சொல்ல மாட்டாரு, தேங்காய் பூ பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டாரு. நான் தான் கடவுளுக்கு நெருக்கமானவர், எங்கால வந்து உழுவுண்டு ஒருத்தர் வந்து உரிமை கொண்டாட மாட்டாரு. அங்க ஏத்துக்கிறதுனால என்னவாக, இதுல கொண்டே காணிக்கையே போடு, ஏன்னா கொண்டா தச்சனையை கொடு, அந்த மாதிரி தேங்காய் பழம் பூ எல்லாம் வாங்கிட்டு வா, இதெல்லாம் செஞ்சுட்டு போன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி இவரு சொல்றாரு, நேரவே நீ கடவுள்கிட்ட கேளுங்கிறாரு. அவர் சொல்றாரு, நேரெல்லாம் கேட்க கூடாது, ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட சொல்லி அவர் தான் கேட்டு தருவாரு. இதான் நினைக்கிறோம். அங்க போனோம்னா நீங்களே நேர போய் நீங்களே மணி அடிச்சு நீங்களே மந்திரம் ஓதி நீங்களே கேட்டு வந்துட முடியுமா? முடியாது. அங்க போய் என்ன சொல்றாரு, நீ வரலாம், அங்க ஒரு ஆள் வச்சிருக்கு, ஒரு ஏஜென்ட் இருப்பார், அவர்கிட்ட வந்து நீ சொல்லி போடணும், அவரு மணி அடிச்சு அவர் கடவுள்கிட்ட பேசி உனக்கு தேவையில் வாங்கி தருவாருங்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு, நீ எப்ப ஏஜென்ட் இருக்குப்பா, நீனே வா, அல்லாவே எனக்கு குழந்தைய கொடுன்னு கேளு, அல்லா தருவாருன்னு சொல்றாரு. அப்ப இதுல வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பிழப்பு நடத்துறாரு, இதுல வச்சுக்கிட்டு ஒரு ஆள் பிழப்பு நடத்த முடியல. இது 2 எது சரின்னு நம்ம என்ன செய்யணும், சிந்திச்சு பார்க்கணும். இப்படி பல வகை இருக்கா இல்லையா? உனக்கு இடைத்தரகர் தேவைப்படுது, உனக்கு இடைத்தரகர் தேவையில்லை, உன்னை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த முடியுது, இன்னொன்னு வச்சுக்கிட்டு ஏமாத்த முடியல. உன்னை என்ன செய்யுதுன்னா நாமே உருவாக்கி கொண்டது நல்லா தெரியுது. இது இன்னொரு வேடிக்கையெல்லாம் பார்க்கணும். இந்த கடவுள்னு நம்ம சொல்லக்கூடிய உங்களுடைய வரலாறை அந்த மக்களே சொல்றாங்க. அதான் நமக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கடவுள்னு ஒரு பக்கத்துல சொல்லிக்கிறாங்க, கடவுள்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்ற வரலாறு என்னன்னு பார்த்தா, கடவுளுக்கு மனைவி இருந்திருக்காங்க, கடவுள் மனைவியே இன்னொரு கடவுளுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு சொல்றாங்க. இல்ல மிகப்படுத்தி சொல்லல, இருக்கிற கதையில உள்ளது சொல்றேன். அதுல அவங்களுக்குள்ள சண்டைலாம் நடக்குது, கடவுளுக்கு மத்தியில் யுத்தம்லாம் நடக்குது, ஒரு கடவுளுக்கு அடிபட்டு செத்து போயிடுறாரு, ஒரு கடவுள் ஜெயிக்கிறாருலாம் வரும்பொழுது என்னடா இது கடவுள்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு ஏமாத்துறாங்கிற மாதிரி அதுல தோணுது. இதுல வந்து அல்லாவுக்கு கொண்டாட்டியும் இல்ல, யாரும் தூக்கிட்டு போகவும் இல்ல, அல்லா வந்து வேற ஆள் கொண்டாட்டி தூக்கிட்டு வரவும் இல்ல. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு இதா இருக்குது. இப்படி நிறைய அம்சங்களை நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 2க்கும் மத்தியில, மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில உள்ள வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி இந்த கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உலகத்தில் உள்ள தமிழ, மலையாளி, தலித்து, செட்டியார், முதலியார், இங்கிலீஷ்காரன், பிரிட்டிஷ்காரன் எல்லாரும்
ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான் அப்படிங்கிற அந்த கடவுள். அந்த கடவுள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நெத்தில இருந்து வந்தது இந்த இவ்வளவு பேர், இவ்வளவு பேர் வந்து வயிற்றுல இருந்து வந்தாலு, இவ்வளவு பேர் தொடையில இருந்து வந்தாலு, இவ்வளவு பேர் காயில இருந்து வந்தாலு, நாளுக்கு இடம் இல்லாம பஞ்சமர்ந்து ஒரு ஜாதி அது ஒரு தனியா வந்தாரு இப்படின்னு சொல்லி, அதனால கடவுள் நெத்தியில இருந்து பிறந்தவர் உயர்ந்தவர், அதுக்கு அடுத்ததுல இருந்து பிறந்தவர் 2வது நிலையில உள்ளவர், அதுக்கு அடுத்து வந்தவர் வந்து 3வது நிலையில உள்ளவர், அதுக்கு அடுத்து வந்தவர் 4வது நிலையில உள்ளதுன்னு சொல்லி மனிதர்களை ஒரு கடவுள் வந்து பேதம் படுத்துறாரு. இந்த கடவுள்கிட்ட போய் என்னப்பான்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. ஒரு ஜோடியை நான் படைச்சேன், ஒரு ஜோடி தான் படைச்சேன். அந்த ஒரு ஜோடிக்கு பழகி பெருகின மக்கள் தான் நீங்க எல்லாரும். நீங்க மதத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி, மொழியால வேறுபட்டு இருந்தாலும் சரி, நிறத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி, கலாச்சாரத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி, தேசத்தால் வேறுபட்டு இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான். அப்ப அண்ணன் தம்பி ஒரு சாரார் சொல்லும் போது அண்ணன் தம்பியா சொல்றாரு இந்த கடவுள். அந்த கடவுள்கிட்ட போய் கேட்டா அண்ணன் தம்பி கிடையாது, அவனுக்கு தனி மூலம், தனி எல்லாம் தனி, நீ தனி, பிறப்புலையே அவன் தனி. எப்படி ஆடு மாடு தனித்தனியா இருக்குதோ அதே மாதிரியாக பிறவிலேயே நீங்கள் வித்தியாசமா இருக்கிறீன்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப எதை எதுக்கு ஒப்பிடலாம்னு தம்பியை முடிவு பண்ணிக்கிறோம், நீங்களாக தீர்மானிச்சுக்கிறீங்க. தலைவர் அவர்களுக்கு தெரியப்படுத்துறீங்களா? 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி பைபிள் வேதம் உருவானதுன்னு சொல்றாங்க. பைபிள்ல இருந்து தான் குரான் வந்ததுன்னு நான் தெரியும், ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். பட் அது உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த அல்லாஹ்வை நீங்க வந்து பிதான்னு சொல்றது ஒரு விருப்பம் உண்டு, அல்லான்னு சொல்றதும் உண்டு. அல்லான்னு சொல்றது வந்து பிதான்னு சொல்றதும் ஒரு குறிப்பிட்ட வழி உண்டு. தேவன் என்று கர்த்தர் நாங்க கிறிஸ்துவுக்குள்ள சொல்றதும் உண்டு. பட் இப்படி குறிப்பிட்டு பார்த்தோம்னா நாங்க தேவன் தான் வணங்குறோம்ன்றத நாங்க சொல்றோம், நீங்க பிதான் தான் சொல்றோம். இதுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு? ஒண்ணுமே வித்தியாசம் இல்லையா? ரெண்டே ஒரே தானே. மதம் தானே வேற, கிறிஸ்துவ மதம் முஸ்லிம் மதம் தானே வித்தியாசம் வேற. இதுக்கு ஏதாவது வேற விதம் இருந்தா சொல்லுங்க. தம்பி ரொம்ப அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது கிறிஸ்தவத்துல வந்து ஓரிரை கொள்கை அல்லாஹ் இருக்குது இல்லையா, இந்த அல்லாஹ் வந்து சில இடங்கள்ல கர்த்தர்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கடவுளை கர்த்தர்னு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல தேவன்னு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல பிதான்னு சொல்லுவாங்க. அப்ப பேர் தான் பிதா தேவன் இருக்கே தவிர தேவனை நாங்கள் வணங்கும் பொழுது அல்லாஹ் வணங்குறது மாதிரி தானே, அவர் அல்லாஹ் தானே தேவன், ஒரு கடவுளை தானே நாங்க வணங்குறோம், பேர் தானே வித்தியாசமா இருக்கு. இஸ்லாத்துல அல்லாங்கிறீங்க, கிறிஸ்தவத்துல கர்த்தரு ஏகனாகிய ஒரே கர்த்தரு அப்படி சொல்லப்படுது. இதுல பெரிய மதம் தான் வித்தியாசப்படுது தவிர தெய்வம் வித்தியாசப்படலை ஏங்கிறாரு. கரெக்ட், 100% கரெக்ட் தான். ஏன்னா கர்த்தர்னு சொல்வது, கர்த்தர்னா சிருஷ்டிப்பவர், சிருஷ்டிகர்த்தா, அகில உலகத்தையும் படைத்தவர் அதுக்கு அர்த்தம். அது கர்த்தருங்கிறது அல்லாஹுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை தான். அல்லாஹ்வைத்தான் கர்த்தர்னு அவங்க சொல்றாங்க, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வித்தியாசம் எங்க வருதுன்னா, கர்த்தர்னு சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய இலக்கணத்தை அவங்க மாத்திட்டாங்க. கர்த்தர்னு சொல்றாங்க வாஸ்தவம் தான், கர்த்தருடைய இலக்கணம் என்ன? அவருக்கு புள்ள இருக்கக்கூடாது, அதான் கர்த்தருடைய இலக்கணம். இயேசுங்கிறவரை வந்து அவங்க என்ன செய்யறாங்க, கடவுளுடைய மகங்கிறாங்க, கடவுள்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு பக்கத்துல ஒரு மனித பெண் வழியாக பிறந்த ஒருத்தரை, மனித சந்ததியில் ஆதாமுடைய பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தரை என்ன செய்யறாங்க, இவர் கடவுளுடைய குமாரன், கடவுளே தான். கடவுள் குமாரன் நம்ம கடவுள் தானே, கடவுளுடைய குமாரன் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கடவுள் தானங்க. ஒரு ஆட்டினுடைய குட்டி வந்து ஆடு தானே, மாடா இருக்க முடியாதுல்ல. மனுஷன் போடுற குட்டி மனுஷன் தானே, கடவுள் போட்ட குட்டி கடவுள் தானே. அவங்க என்ன செய்யறாங்க, அவர் பிதா வந்து கர்த்தர் இருக்காரு, இயேசு யாருன்னு கேட்டா அவருடைய புள்ள. அவருடைய புள்ளன்னா அவங்க அம்மா யாரு, மரியம், மேரி. அது மேரிக்கு வந்து அந்த கர்த்தர் வந்து கணவன் மாதிரி, கர்த்தர் இருக்காரு, கர்த்தர் வந்து மேரிக்கு வந்து கணவன் மாதிரியா இருந்து அவங்க வழியாக பிறந்தவர் தான் இயேசுன்னு சொன்னால், இப்ப கடவுளுக்கு வந்து மனைவி தேவை என்பது அங்க வந்துருச்சு, கடவுளுக்கு மகன் உண்டுங்கிறது வந்துருச்சு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அதையத்தான் சொல்லுது, ஒரு அல்லாஹ்வைத்தான் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது, கர்த்தருக்கு மகன் கிடையாது, முகமது நபி மகன் கிடையாது. முகமது நபியை நாங்க மதிக்கிறோம்னா கர்த்தருடைய மகன் கிடையாது அவர். முகமது நபியுடைய அம்மா வந்து கர்த்தருடைய மனைவி கிடையாது. முகமது நபியுடைய அம்மா தனியா, அப்பா தனியா இருக்கிறாங்க, அவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் முகமது நபி, அவர் மனிதர் தான், கடவுள் தன்மை கிடையாதுன்னு சொல்றோம். இப்ப என்ன அங்க வருது, கிறிஸ்தவத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னா, கடவுளுக்கு மகன் இருப்பதாக சொல்வதன் மூலமாக கடவுள் பலவீனமாகிறார். பலவீனத்தோட நிக்கல, கடவுளை வணங்குற மாதிரியே மகனையும் வணங்குறாங்க. கடவுளை வணங்குனா கடவுள் மகனை வணங்கலாம்ல. அப்ப இயேசுவை கர்த்தரை வணங்குற அதே மக்கள் இயேசு வணங்குறாங்களா இல்லையா? வணங்குறாங்க. மேரிய வணங்குறாங்க. 3 கடவுள் கொள்கையை உண்டாக்கிட்டாங்க. அதுல பல பகுதிகள் இருக்காங்க, பல இனமாக பிரிஞ்சு இருக்கிறாங்க.
இப்ப அது மாதிரி ஒரு சாரார் வந்து கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் வணங்கணும்னு சொல்லுவாங்க. சொன்னாங்கன்னா இவர் இயேசுவ கடவுளுடைய குமாரன் இல்லைன்னு சொல்லுவாங்களா? அது சொல்றது இல்ல. கிறிஸ்தவர்கள் யாரும் சொல்றது இல்ல. கடவுளுக்கு கடவுளா படைச்சவனுக்கு மகன் வேணும்னு சொன்னாலும் அடிபட்டு போச்சங்க. மகன் வேணும்னாலும் நம்மள மாதிரி அவருக்கு பலவீனமா இருந்திருக்காரு. கடவுள் பலவீனப்பட்ட நிலையில் இருக்கிறதுனாலதான் அது ஆட்சேபனைக்குரியதை தவிர அவங்க சொல்லக்கூடிய கர்த்தருங்கிற வார்த்தையில எல்லாம் ஆட்சேபனை கிடையாது. கர்த்தருங்கிற வார்த்தையை நம்மளும் முஸ்லீம்களோட பயன்படுத்திக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அதுக்கு வந்து மனைவி மகன்கிற வரும்போது அங்க பிரச்சனை ஆகுது. அதான் சந்தேகத்துக்குரியது. பல கடவுளுக்கு வந்துடும் அப்படியே. அதுல இன்னொன்னு கேட்டிருந்தாரு, பைபிள்ல இருந்துதான் குரான் வந்தது. ஏன்னா பைபிளுடைய வருஷம் வந்து 2000 கிபி 2000 தான் நடக்குது. கிறிஸ்துவுக்கு பிறகு உள்ள ஆண்டு 2000 ஆச்சு. 1997 2000 தானே. இஸ்லாம் வந்து 1400 சில்லற வருஷம் தான் ஆகுது. அப்ப இஸ்லாம் பிந்தி வந்திருக்கு, நபிகள் நாயகம் பிந்தி வந்திருக்கிறாங்க. பைபிள்ல இருந்துதான் இந்த குரான் வந்து வந்தது என்று சொல்லுகிறார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். முந்தி வந்ததுல இருந்து பிந்தி குரான் வந்ததுனால அது வந்து காப்பின்னு சொல்ல முடியாதுங்க. என்னன்னு கேட்டா 2 காரணம். ஒண்ணும், நபிகள் நாயகத்துக்கு எழுத படிக்க தெரியாது, அரபு மொழி பேச மட்டும் தெரியும். அதனால வழங்கிக்கணும். அரபு மொழி தெரியும், பேசத்தான் தெரியும். அவர் வந்து எங்கேயும் போய் படிச்சவர் கிடையாது, எழுதவும் தெரியாது அவருக்கு. அந்த மாதிரியான ஒரு தாய் தந்தை எல்லாம் இழந்து அனாதையா வளர்க்கப்பட்டவர். அதனால அந்த அறிவு உங்களுக்கு கொடுக்கப்படல. அந்த சமுதாயத்துக்கு அது மாதிரியா தெரியாது. அரபு மொழியே தாளம் போடக்கூடிய நிலையில இந்த பைபிள் என்பது அப்போதெல்லாம் அரபு மொழியில மொழிபெயர்க்கப்படல. பிற்காலத்துல பிரிட்டிஷார்கையில இந்த சாம்ராஜ்யம் எல்லாம் வந்த பிறகு, காசு ஒழிச்ச பிறகுதான் எல்லா மொழிகள்லையும் அது மொழிபெயர்க்கப்பட்ட ஆரம்பிச்சிச்சு. தவிர அதுக்கு முன்னாடி வந்து லத்தீன்ல தான் நினைச்சு அந்த பைபிள் வந்து இருந்தது. எபிரேய மொழியில இருந்திருக்குது, ஹிப்ரு மொழியில, ஹிப்ருன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல இருந்திருக்குது. அந்த மொழியில இருந்த பைபிளை போய் இவர் போய் படிச்சுட்டு வர்ற அளவுக்கு என்ன இல்ல, இவருக்கு நெருக்கத்தை விட முரண்பாடு தான் அதிகம் இருக்குது. பைபிளையும் குரானை எடுத்து பாத்தீங்கன்னா பைபிள்ல சொல்லப்பட்ட சில கருத்துக்களை இஸ்லாம் சொல்லி அதை மறுக்குது குரான். மறுக்கிறதுக்காக நீங்க சொல்லும் பொழுது காப்பின்னு சொல்ல முடியாது. உதாரணமா இந்திரா காந்தியை பத்தி ஒரு ஆள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பேச்சுக்கு உதாரணத்துக்காக வேண்டி கண்ணா பின்னாடி திட்டி ரொம்ப கேவலமா எழுதியிருக்கிறார். 1960 எழுதிவிட்டார். 70 நான் எழுதுறேன் ஒரு புத்தகம். இந்த மாதிரியாக இந்த புத்தகத்துல பக்கம் 18 சொல்லப்பட்டிருக்கிறது, அது தவறுன்னு நான் விமர்சிக்கிறேன். ஒரு ஆள் வந்துட்டு முந்தி எழுதின புத்தகத்துல இந்த காப்பி அடிக்கப்பட்டுச்சு பாரா, காப்பி அடிக்கப்பட்டிருக்க மாட்டார். ஏன்னா அவர் வந்து குறை சொல்லி இருக்கிறாரு, நான் அந்த குறையை நிவர்த்திக்கிறதுக்காக பிந்தி எழுதுறேன். எழுதுனது பிந்தியா இருக்கிறதுனால முந்தி எழுதனுடைய காப்பின்னு நீங்க சொல்லக்கூடாது. எப்படி வித்தியாசப்படுதுன்னு கேட்டா, பைபிள்ல இயேசுவை தவிர எல்லாரையும் அவன் வேண்டு சொல்லப்படும். இயேசுக்கு ஒரு ஆள் தான் அவருங்க. சாலமனுக்கு அவன் தான், ஆதாமுக்கு அவன் தான். ஆதாம் இருக்கார முதல் மனிதர், அவரையும் பைபிள் இப்படித்தான் சொல்ல, அவன் இவன் தான் பைபிள் எழுதப்பட்டிருக்கும். ஒரு ஆள் கர்த்தருக்கு மட்டும்தான் இரு, இயேசுக்கு மட்டும்தான் இரு, பாக்கி எல்லாம் இன்னுதான். எவ்வளவு பெரிய மகானா அது ஆபிரகாமாவே இருந்தாலும் சரிதான், அவருடைய தாத்தாவுன்னு சொல்லப்படக்கூடிய டேவிட்டாகவே தாவீதாக இருந்தாலும் சரிதான், எல்லாம் அவன் தான். இப்ப பைபிள் என்ன பண்ணுதுன்னா, இயேசு உயர்த்துறோங்கிற பேர்ல அதுக்கு முந்தி வந்த நல்லவர்களை எல்லாம் ரொம்ப கொச்சையான கேவலமான வார்த்தைகளால விமர்சனம் பண்ணுது. எப்படி விமர்சனம் பண்ணுது? பெத்த மகளோடவே ஒரு தீர்க்கதரிசி கூடி இருந்தாரு அப்படின்னு சொல்லி லோத்துங்கிற தீர்க்கதரிசியை பத்தி பேசும்பொழுது மகளோட சேர்ந்து கூடி வாழ்க்கை நடத்தினாராம், குழந்தை பெற்றாருன்னு சொல்லி அப்படி சொல்லுது பைபிள். குர்ஆன் அதை மறுக்குது. ஏன்பா, இறைவனிடமிருந்து தீர்க்கதரிசியா வந்தவர் இப்படி எல்லாம் செய்திருப்பாரா? இப்படி நல்ல மனிதர்கள் இப்படி செய்ய முடியுமா? இயேசுவை உயர்த்தணும்னு சொல்லி ஏன் அவர்களை நீங்கள் வந்து கேவலப்படுத்துறீங்கன்னு இஸ்லாம் கேட்குது. அதே மாதிரி சாலமோனை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, தாவீதை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, சாலமோன் வந்து தாவீதுடைய மகன். எப்படி மகன்? எப்படி மகன்னா, உரியாண்டு ஒரு ஆளு தளபதியா இருக்காரு தாவீதுட்ட. தாவீதுங்கிறவரு ராஜாங்க, அவரு தாவீது ராஜாவா இருக்காரு, அவர்கிட்ட உரியாங்கிறவர் ஒரு தளபதியா இருக்காரு. இந்த உரியாங்கிற ஆளை போருக்கு அனுப்பி இவரே ஆள்கிட்ட சொல்லி உரியாவை காலி பண்ணிருங்க, அவன் முன்னாடி நான் வச்சுக்கிற போறேன் அப்படின்னு சொல்லி தாவீது தீர்க்கதரிசி சொல்லி அனுப்புறாரு. உரியாங்கிறவரை காலி பண்ணிவிட்டு உரியாவுடைய பொண்டாட்டியோட இவர் வந்து கள்ளத்தனமா உறவு வச்சு அதுல பிறந்தவர் தான் சாலமோன்னு சொல்லி சொல்றாங்க. இருக்கா சாலமோன் இருக்குல்ல? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நல்ல மனிதர்கள், தாவீது மாதிரியான நல்ல மனிதர்கள் இப்படி செய்வாங்களா? ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு ஒரு நல்ல ஒரு போர் படை தளபதியை கொண்டே தனியா போருக்கு அனுப்பி அவங்கள வச்சு வெட்டி கொன்றா தாவீது நல்லவரா இருக்க முடியுமா? நல்ல மனிதர்கள் இப்படிலாம் செய்வாங்களான்னு இஸ்லாம் சொல்லுது.
சாலமோன் வந்து குடிகாரரா இருந்தார்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இஸ்லாம் வந்து என்ன சொல்லுது? அதை மறுக்குது. சாலமான குடிகாரன்னு சொல்லாதீங்க, இது இல்ல இல்லங்கிற எடுத்துக்காட்டிடுவான். பைபிள் வந்து உங்களை விட எனக்கு நல்ல குரானை விட பைபிள்ல படிச்சிருக்கேன். அவனுக்குதான் குரானை படித்ததை விட பைபிள் நம்பர் எடுத்து காட்டிடுவேன். பழக சாலமான பத்தி குரானை நான் பைபிள் இதுதான் பைபிள் புத்தகம் எழுதியிருக்கிறேன். குரானை விட ரொம்ப அதிகமா படிச்சது பைபிளை தான். நிறைய அலசுவேன். குரான் பைபிள்ல ஒண்ணு இல்லாத சொல்லவே மாட்டேன், இருக்கிறத எடுத்து காட்டிடுவாங்க. நான் சொல்லக்கூடிய பைபிள்ல இருக்குது. அதனால நிறைய செய்திகளை அது சொல்வது பைபிள் சொல்வதற்கும் குரான் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மறுக்குது, கொள்கையில மறுக்குது. அதாவது 3 கடவுள் சொல்லாதீர்கள் குரான் சொல்லுது, 3 கடவுள் கொள்கைய பைபிள் சொல்லுது. கொள்கையில என்ன இருக்குது? மறுக்கப்பட்டிருக்குது. ஈசா இயேசுடைய கடைசி காலம் என்ன? இறந்து கொல்லப்பட்டு பிறகு உயிர்த்து எழுந்தார்னு சொல்றாங்க. அதையே குரான் வந்து மறுக்குது. அப்ப பல விஷயங்கள்ல குரான் வந்து பைபிளோட முரண்படுறதுதான் நீங்க பாக்குறீங்களே தவிர அதுல இருந்து எடுத்துருந்த மாதிரி நீங்க பார்க்கவே முடியாது. அதுதான் ஒரு உதாரணம். அதை பத்தி வேற ஏதாவது கேட்கிறாங்க, அதை ஒட்டி கேட்கறதுனால பைபிள்லே இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னாக்க, ஒருவன் மரண இல்லத்தில் அடையும் போது அவன் என் பிதாவிடத்தில் அடைய வேண்டும் என்றால் அவன் என்னை ஏற்றுக்கொண்டால் அவன் என் பிதாவிடத்தில் ஏற்றுக்கொள்வான் என்று வேதம் சொல்லுது. அதை பத்தி கருத்து என்ன சொல்லுங்க? ஒருவன் மரண இருக்கையில் அடையும் நேரத்திலே அவன் என்னை ஏற்றுக்கொண்டால் அவன் என் பிதாவிடத்திலே வந்து அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன சொல்றீங்க? அதாவது இயேசு என்ன சொன்னார் என்பதுல பைபிள் வந்து நிறைய அந்த சகோதரருக்கு மட்டும் கொடுக்குது. அவர் கிறிஸ்துவர், அவருக்கு நான் கேட்டது சொன்னதுக்கெல்லாம் அதுல ஆதாரம் இருக்கு. நான் பைபிள்ல உள்ளதை வந்து பைபிளை ரிசர்ச் பண்ணி அது எழுதியிருக்கு முழுசா. நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அதுல ஆதாரம் இருக்கு, அதோட கூடுதலாக இருக்கு. குரான்ல இருந்து பைபிள்ல இருந்து குரான் எடுக்கப்படல. அவருடைய அன்பளிப்பா அவர் கொடுத்துருங்க, நம்ம அன்பளிப்பா இருக்கட்டும். அதாவது இயேசு இருக்காருல்ல, அவர் என்ன சொன்னார் என்பதுல நிறைய முரண்பாடுகளை நீங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணு வந்து இயேசுட்ட வர்றாங்க வந்து என்னுடைய மகனை வந்து உங்களுடைய வலது பாரிசத்துல வைக்கிறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறாங்க. முடியாது. யார் என் பிதாவின் சித்தப்படி நடக்கிறானோ அவனுக்கே அல்லாமல் எனக்கு ஒண்ணும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் வந்து அவரே என்ன சொல்லியிருக்காரு பல சந்தர்ப்பங்கள்னா, எனக்கு ஒண்ணும் முடியாது. அவர் சிலுவையில் அறையப்படும் போது என்ன பண்ணாருன்னு கேட்டா, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொன்னார். ஏழி ஏழி லாமா சபக்தான்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. தேவனே என்ன எதுக்கு நீ கைவிட்டுட்டீங்கன்னு கேட்கிறாரு. அவர் என்னால காப்பாற்ற முடியும்னு சொல்லவே இல்லை. தேவனே நீ தான் என்னை ஏன் கைவிட்டுட்ட, என்னை சிலுவையில் அறைகிறாங்கன்னு சொன்னார்னு சொல்லி பைபிள் ஒப்புக்கொள்ளுது. அப்ப இயேசு வந்து ஒரு கடவுளைத்தான் வணங்கணும்னு தான் அவர் சொன்னார். அவர் பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த பவுலடிகள் என்ன செஞ்சாருன்னா, இயேசுவையே கடவுளாக்கி 3 கடவுள் கொள்கையை கொண்டா திரிச்சார். இயேசுவை நாங்க தப்பே சொல்லல. குரானை புரட்டி பாத்தீங்கன்னா, இயேசுவுக்கு நீங்கள் மாறு செய்யாதீர்கள் தான் குரான் சொல்லும். இயேசுவை மகா நல்ல மனிதராக நாங்கெல்லாம் நம்புறோம், இறை தூதராக நாங்க நம்புறோம். இயேசுவிட்ட எந்த குறையும் கிடையாது. குழப்பம் எங்க வருதுன்னா, இயேசு சொல்லி காலமெல்லாம் அவர் சொன்னது வந்து ஒரு கடவுளை தான் சொன்னார். நபிகள் சொன்ன மாதிரியே ஒரு கடவுள் தான் சொன்னாரு. பரலோக ராஜ்யத்தினுடைய சாவி என் பிதாவுடைய கையில தான் இருக்குது, பிதாவின் சித்தத்துப்படி நடந்தா தான் வெற்றி அடைய முடியும், என்னைய திருப்திப்படுத்துறதுனால ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி காலமெல்லாம் அவர் போதனை பண்ணார். இந்த பவுலடிகள் அவருக்கு எதிரியா இருந்த பவுல் என்ன பண்றாரு, பிந்தி கிறிஸ்துவம்ங்கிறத உண்டாக்கி வச்சுக்கிட்டு அவர் வந்து இந்த கருத்துக்களை திணிக்கிறார். இயேசுவே கடவுள் மாதிரி ஆக்கி, இயேசுவே அவரை புகழ்ந்து சொல்லிக்கிட்ட மாதிரியான போதனைகள்லாம் கலந்து விட்டுருக்கிறார். அதான் எங்களுக்கு கருத்து வேறுபாடை தவிர, இயேசுவை பற்றி ரொம்ப நபிகள் நாயகம் மாதிரியே அவங்க நாங்க மதிக்கிறோம். அவங்களும் ஒரு இறை தூதர், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது.